புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் தல்பியாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியாவை சொல்லி இந்த நிகழ்வை துவக்கலாம். தல்பியாவை சொல்லும் போது நீங்கள் எல்லாம் உரைத்த குரலில் தல்பியா சொல்ல வேண்டும். காரணம், சஹாபாக்கள் தல்பியாவை சொல்ல ஆரம்பிச்சுட்டா நாமெல்லாம் வறண்டு போய்விடுமா. இன்னை விட்டும் அளவிற்கு நாம் எழுப்புகிற அந்த தல்பியா வரும் வருடங்களில் நம் அனைவரையுமே ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த நிய்யத்தோடு இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளுகிற ஹாஜிகளின் ஹஜ்ஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக, மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. எந்த சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் சாலிமன் கானிமா சலாமத்தோடு சென்று கனிமத்தோடு அவர்களை திருப்பி அனுப்புவானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஹஜ் பயணத்தை துவங்குகிற பொழுது வெளி ஒழுக்கங்கள், உள் நடைமுறைகள் இரண்டையுமே நாம் பார்க்கவர். ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. தொழுதுவரன் முன்னாடி ஒழு செய்யாம நேரம் வீட்டிலிருந்து உள்ள நுழைஞ்சிட முடியாது. இதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இங்கேயே சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், சில நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. முதல்ல இதை செய்ய வேண்டும். அதிலே முதலாவதாக மார்க்கம் சொல்லும் அல் வசியத். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பதாக வசியத்து செய்துவிட்டு செல்ல வேண்டும். பிக்னிக் மாதிரி போகக்கூடாது. போகிற பயணம் ஹயாத்தும் மௌத்தும் அல்லாஹ்வை சார்ந்தது. அதனால் செல்லுகிற பொழுது வசியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய சொத்துக்கள் இங்கு இருக்கிறது, இப்படி இருக்கிறது, செலவுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறேன், இங்கு இது இருக்கிறது, இவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற வசியத்துக்களை முதலில் செய்ய வேண்டும். இரண்டாவது, அமானத்துக்களை நிறைவேற்றிவிட வேண்டும். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதங்கள், அந்த அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் மார்க்கம் பணிக்கிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே ஒருவர் ஒட்டகத்திலே வருகிறார். ஒட்டகத்தை மேலே விட்டுவிட்டு கொஞ்சம் உறங்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக வருகிறார். யமனில் இருந்து வருகிறார். வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டகம் பக்கத்து தோட்டத்திலே போய் மேய்ந்து விடுகிறது. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் பார்க்கிறான், என் தோட்டத்தில் ஒட்டகம் மேய்வதா என்று ஒட்டகத்தை கொலை செய்து விடுகிறார். இதை பார்த்த அந்த யமன் கொலை செய்தானோ அவனை கொலை செய்து விடுகிறார்கள். பிரச்சனை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை கொலை செய்தால் என்னிடத்திலே சொல்ல வேண்டும், அரசாங்கத்திலே சொல்ல வேண்டும், அதுதான் முறை. ஆனால் நீங்கள் கொலை செய்தீர்கள். மார்க்கம் கொலைக்கு கொலையைத்தான் சொல்கிறது. வேண்டுமென்றே ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான்னா கொலைக்கு கொலை. உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்த யமனி சொன்னார், என்னை கொலை செய்வதில் தவறில்லை, ஆனால் என்னிடத்திலே கொஞ்சம் அமானித பொருட்கள் இருக்கிறது, மக்களுக்குரிய அமானிதம். அதை கொடுத்து விட்டு நான் வருகிறேன். வருவதற்கு 3 தினங்கள் ஆகும். 3 தினங்கள் ஆகும். அதனால் அனுமதி கொடுத்தால் நான் சென்று அமானிதத்தை கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதெல்லாம் முடியாது. நீ வருவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நீ ஒரு கொலையாளி, நீ ஒரு குற்றவாளி. உன்னை விட்டால் வருவதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? உன்னை விட முடியாது. அவர் கெஞ்சுகிறார், விட முடியாது. கடைசியில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உனக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் உன்னை நான் விடுகிறேன். யாராவது உனக்கு பொறுப்பேற்கணும்.
அபூதர் ரலியல்லாஹு தஆலா எழுந்து சொன்னார்கள், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இவர் வரவில்லை என்றால் இவருக்கு பகரமாக என்னை கொண்டு விடுங்கள், என்னை கட்டம் செய்து விடுங்கள். சென்றார் யமனி. 3 நாள் ஆகிறது. மகரிபு நேரம் நெருங்குகிறது. மகரிபுக்குள்ளே வந்தாக வேண்டும். மகரிபின் நேரம் நெருங்குகிறது. ஆளை காணவில்லை, யமனியை காணவில்லை. உமர் ரலியல்லாஹு உத்தரவிடுகிறார்கள், அபூதரை அழைத்து வாருங்கள், அபூதரின் தலையை எடுக்க வேண்டும் என்று சொல்ல அபூதர் சிரித்துக் கொண்டே வந்தார்கள். தலை எடுக்க போறாங்க அந்த கவலை இல்லை, சிரித்துக் கொண்டே வருகிறார்கள். வந்து கொலைக்களத்திலே ஏறுகிறார்கள். என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது தூரத்திலிருந்து புழுதியை கிளப்பிக் கொண்டு குதிரையிலே ஒரு பேருருவம் வருகிறது. யார் என்று பார்த்தால் அந்த யமனி வேக வேகமாக வருகிறார். விட்டு விடுங்கள் அபூதரை, எண்ணெய் ஏற்றுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூதர் என்ன தைரியத்தில் இத்தனை சகாபாக்கள் இருக்கிற பொழுது என்ன தைரியத்தில் இவருக்கு நீ பொறுப்பேற்றுக் கொண்டாய்? இவரை பார்த்ததில்லை, பேசியதில்லை, இவரோடு நடைமுறையில் கொடுக்கல் வாங்கல் செய்ததில்லை, என்ன தைரியம்? அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இவர் வந்த நோக்கம் பெருமானாரை பார்ப்பதற்காக. அண்ணன் பெருமானாரை பார்க்க வந்த இந்த பூமியிலே ஒருவர் கூட அடைக்கலம் தரவில்லை என்றால் உறங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் பெருமானாரினுடைய இதயம் வலிக்கும் என்பதற்காகத்தான். பெருமானாரின் உள்ளத்தை காயப்படுத்தக் கூடாது, சொல்லியிருப்பது நாயகத்தின் பெயர், அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் உயிரை கொடுக்க நான் தயாரானேன் என்றார்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா. இதை கேட்டவுடன் கொலையாளியின் குடும்பத்தார்கள், நான் இவரை மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்தார்கள். யமனியினுடைய அந்த நியாயத்தை பார்த்து கொலையாளிகள் மன்னிச்சா விட்டுறலாம், கொலையாளிகளின் குடும்பத்தார்கள் மன்னித்தால் விட்டு விடலாம். மன்னிக்கப்படுகிறது. வரலாறு சொல்கிறது, அமானிதத்தை நிறைவேற்றி விட்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த அமானிதம், அடுத்தவர்களின் அமானிதம் நம்மிடத்தில் இருந்தால் அதை நிறைவேற்றிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும். 3ஆவதாக மார்க்கம் சொல்லும், யாருக்காவது அநீதி அளித்திருந்தால் மன்னிப்பு கேட்டு புறப்பட வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம். அநீதி அளித்திருந்தால் நம்முடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி இவர்களிடத்திலே சென்று யாருக்கு ஒரு திரகம் அநீதி அளித்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜிலே ஏதாவது குறைகளை கண்டு நம்மை தண்டித்து விடலாம். அதனால் மதுலூம் இடத்திலே, அநீதி அளிக்கப்பட்டவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். 4ஆவதாக இஸ்திர்லாஉல் வாலிதை, பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களிடத்திலே சென்று பொருத்தத்தை தேட வேண்டும். பாப்பா, உம்மா, நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம், நீங்கள் துஆ செய்து அனுப்புங்கள். எங்களை மீறி யாராவது குற்றம் இருந்தால் மன்னித்து மனம் பொறுத்து அனுப்புங்கள். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அரஃபா மைதானத்தில் எங்கள் துஆ அங்கீகரிக்கப்படாது. அதனால் இஸ்திர்லா, பொருத்தத்தை தேட வேண்டும். 5ஆவதாக மார்க்கம் சொல்லும், இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்ய வேண்டும். இப்ப இருந்தே பாவ மன்னிப்புகளை அதிகமாக செய்ய வேண்டும். காரணம், இன்றைக்கு பார்த்தால், தொட்டால், கேட்டால், நடந்தால் அத்தனையும் பாவம். பாவ எண்ணங்கள் நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது. மஹமூதே கஸ்னவியின் காலத்தை பற்றி எழுதுவார்கள். மஹமூதே கஸ்னவி ஒரு படவோட்டிட்டு போய் கேட்டான், ஏன் ஆட்சி எப்படி இருக்கு, எங்க வாப்பா ஆட்சி எப்படி இருந்துச்சு? அந்த படவோட்டி சொன்னா, நாங்கெல்லாம் படிக்காத ஆளுங்க, சரியாக சொல்ல தெரியாது. ஒன்று மட்டும் உண்மை, உங்க காலத்திலையும் படகுதான் ஓட்டிட்டு இருக்கேன், உங்க வாப்பா காலத்திலையும் படகுதான் ஓட்டிட்டு இருந்தேன். 2 காலத்திலும் எனக்கு சொந்தம் படகுதான். ஆனால் உங்க தகப்பனார் என்னுடைய காலத்தில் நான் படகை ஓட்டிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரியவர் ஒரு மூட்டையோடு வந்தார். மூட்டையை மறந்து விட்டு சென்றார். அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் பார்த்தா எல்லாம் பணமா இருந்துச்சு, எல்லாம் பணம். 2 மாதம் கழிச்சு அந்த படகோட்டி வந்தார். அந்த மூட்டைக்கு சொந்தக்காரர் வந்தார். அந்த படகோட்டி சொல்றான், மூட்டைக்கு சொந்தக்காரர் வந்தார், நான் மறந்து விட்டு சென்றேனே, அந்த மூட்டை எங்கே என்றார். நான் வீட்டுக்கு சென்று அதை அப்படியே எடுத்துக் கொடுத்தேன். சில கட்டுகளை என் கையில எடுத்துக் கொடுத்தார், பணக்கட்டுகளை. நான் வாங்க மறுத்து விட்டேன். இது உன் தகப்பனின் காலத்திலே நடந்தது. ஆனா உன் காலத்துல நான் யோசிக்கிறேன், நம்ம கூட பெரிய முட்டாள் யாருமே இல்லடா. பணம் வீடு வரை வந்தது, படகு வரை வந்தது. ஒரு பொய் சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன், ஒரு பொய் சொல்லி இருந்தால் பல கோடிக்கு அதிபதி. நான் படகோட்டவில்லை, பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கும் எனக்கும் தெரியாது என்று சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன். சொல்லிவிட்டு படகோட்டி சொன்னார், உங்கள் தகப்பனாரின் காலத்திலே தவறுக்கான எண்ணம் கூட இல்லை, உங்கள் காலத்திலே தவறை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. இது மஹமூதே கஸ்னவியின் காலம் என்றால் நம் காலத்தை சொல்லவா வேண்டும்? பாவமூட்டிகள் இதையெல்லாம் இறக்கி வைப்பதற்காக, அந்த பிறந்த பாலகனாக மாறுவதற்காக நாம் புறப்படுகிறோம். அதனால் இப்பொழுது இருந்தே இஸ்திக்ஃபார்களை ஆரம்பித்து விட வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இப்பொழுது இருந்தே இஸ்திக்ஃபார்களை ஆரம்பித்து விட வேண்டும். 6ஆவதாக ஹஜ்ஜை பற்றி அறிந்து செல்ல வேண்டும். எதுவுமே தெரியாம ஹஜ்ஜுக்கு வந்து கஷ்டப்படுகிற நிறைய பேர்களை பார்க்க முடிகிறது. அது ஹஜ் கமிட்டியில போறவங்க மிக குறிப்பாக ஹஜ் சார்ந்த விஷயங்களை அணுகி கண்டிப்பாக தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஹஜ் கமிட்டியில இருக்கிற ஒரு இடத்துல நாமே சொன்னோம், எல்லாம் முடிஞ்சு, ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறாரு. அவரிடத்துல போய் குர்பானி எங்க கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? இல்ல ஊர்ல போய் கொடுத்துக்கலாம் இருக்கேன். ஊர்ல போய் குர்பானி கொடுத்துக்கலாம் இருக்கீங்களா? சென்ற ஆண்டு சவா
தவாஃபு ஜியாரத்திற்கே செல்லாமல் வந்த ஆஜி உண்டு. ஹஜ் என்றால் தவாஃபு ஜியாரா, அல் அரஃபா தவாஃபு ஜியாரா ரெண்டும் பரவே. இந்த கூட்டத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியுமா? அதனால நான் வந்துட்டேன். முன்னாடி நிறைய தவாஃப் செஞ்சிருக்கேன், முன்னாடி நிறைய உம்ரா செஞ்சிருக்கேன், அதுக்கு அது தேவையாயிடும் என்று சொன்னவர்களும் உண்டு. அதனால ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், அது தாவளத்தில் இருக்கட்டும், குறிப்பாக ஹஜ் கமிட்டியில் செல்லக்கூடியவர்கள் ஹஜ் சார்ந்த கேள்விகள், மஅலூமாத்துக்களை, மசாயில்களை தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏழாவதாக மஷ்வரா, ஹஜ் சார்ந்த மஷ்வராக்கள். எப்படி அணுகுவது, நோய் நொடிகள். சில பேர் சொல்லிடுவாங்க, நீங்க பிஸ்மில்லான்னு வந்துருங்க, மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை, அந்த பூமியை மிதிச்சா எல்லாம் சரியாயிடும். சேலத்திலிருந்து ஒருவருக்கு அப்படி சொல்லி ஏர்போர்ட்லயே பெரிய சுகர் பேஷண்ட் ஏர்போர்ட்லயே மாத்திரை தூக்கி வீசிட்டு கிளம்பிட்டார். ஒரே ஒரு தவாஃபின் சுற்றுதான் சுற்றினார். அல்லாஹ் ஹாஜிகளை பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு சுற்றுதான் சுற்றினார், மயங்கி விழுந்தார். அதற்கு பிறகு அவரின் 2 கால் எடுக்கப்பட்டது. இங்கு வந்தார், வஃபாத்தாகி விட்டார். அதனால மஷ்வரா, மாத்திரைகள் தேவை, மருந்துகள் தேவை. நம்முடைய தேவைகளுக்கு என்னென்ன இருக்கிறதோ அதை எடுத்து சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ரப்பல் ஆலமீனே என் நோயை குணப்படுத்து என்று கேட்கலாம். அதே நேரத்தில் மாத்திரை மருந்தெல்லாம் விட்டு போயிடக்கூடாது, மஷ்வராக்கள் மேற்கொள்ள வேண்டும். 8ஆவதாக அதுக்கார்கள், துஆக்களை கொஞ்சம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். தல்வியாவே தெரியாமல் நிறைய பேர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிற சூழல் இருக்கிறது. அதனால தயவு செய்து ஹாஜிமார்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் துஆக்கள், கொஞ்சம் அதுக்கார்கள். ஒவ்வொரு தவாஃபிலையும் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆக்களை மனனம் செய்ய முடியலன்னா கூட தமிழ்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற அஜத்தை கொடுத்துட்டு அதையாவது ஓதி சரளமாக ஓதி இங்கேயே பழகி கொண்டால் ஜாமியமான துஆக்கள். நாம தமிழ்ல கேட்கறதா அப்படி கேட்க முடியாது. அவ்வளவு ஜாமியான துஆக்களை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அதை கொஞ்சம் அதிக அக்கறையோடு கவனத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய குணங்களில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறவங்க, வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அங்க இருக்கிற ஆளு நமக்கு தோதுவா நடக்கணும்னு நினைப்பார் இவர். அங்க இருக்கிற ஹாஜிகள் எல்லாம் நமக்கு தோதுவா, ஏன்னா இவர் காடு கதவை திறக்கிறதுக்கு இங்க ஆள் இருக்கிறது. அங்க எல்லாமே பக்கிரதானா. அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லோரும் அடிமையை நான் அடிமை என்று காட்டுவதற்காக செல்லுகிற அந்த பயணத்தில் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் அகலாத்துகளை மாற்ற வேண்டும். இப்ப இருந்தே நமக்காக இதுவரை வாழ்ந்தார்கள் மக்கள், நம்ம வேலையாட்கள், இனி நாம் மற்றவர்களுக்காக வாழுவோம் என்ற முடிவை மாற்ற வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்டுவோம். பெருமானார் வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். பெருமானார் நினைக்கவில்லை. சஹாபாக்களுக்கு தோதுவாக நாயகம் நடந்தார்கள். உமரே, நான் மேராஜுக்கு போனேன் உமரே, அதுல கஸ்ரே உமர், உமரின் மாளிகை என்று எழுதி இருந்தது. உள்ள போய் பார்க்கலாம்னு போனேன். உமர் நாயகமே, உள்ள என்னென்ன இருந்துச்சு நாயகமே, எத்தனை ரூம் இருந்துச்சு நாயகமே, என்னென்ன கட்டிகள், அது எப்படி இருந்தது நாயகமே. பெருமானார் சென்று சொன்னார்கள், நான் உள்ளே செல்லவில்லை. ஏன் நாயகமே? உமர் ரோஷக்காரர் என்ற காரணத்தினால். எனக்கு முன்னால் நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டா, ஏன் மாளிகைக்குள்ள என்னுடைய அனுமதியில் நான் எப்படி போனீர்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? உமர் ரோஷக்காரர் என்ற காரணத்தினால் உமரே உன் மாளிகைக்குள் நான் செல்லவில்லை என்றார்கள். உமருக்கு தோதுவாக பெருமானார் நடந்தார்கள். முரளி எல்லாம் சொன்னாங்க, நாயகமே உங்க விஜயத்திலேயுமா நான் ரோஜப்பட்ட போறேன், உள்ள போய் பார்த்துட்டு வந்திருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். முழங்கால் வரைக்கும் ஆணை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார்கள், அப்படியே பேசினார்கள். உமர் வந்தார்கள், பேசினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு வரும்போது சரி செஞ்சிட்டாங்க. ஆணை எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே நாங்கெல்லாம் வரும்போது பேசாம உட்கார்ந்திருந்தீங்க, உஸ்மான் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானை கண்டு மலக்குகளே வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா? உஸ்மானுக்கு தோதுவாக தன்னை பெருமானார் மாற்றுகிறார்கள். நாயகமே அடுத்தவர்களுக்கு தோதுவாக நடந்திருக்கிற பொழுது நாமும் கொஞ்சம் மாற வேண்டும். அங்க ஒரு ரூம்ல 7-8 பேர் அல்லது 4 பேரை போட்ட உடனே நிறைய ஆதிமார்கள் வந்து முடிகிறது என்னன்னா, தூங்கவே முடியல, ஒரே கொரட்டை விதவிதமான கொரட்டைகளை. இப்பதான் போன் வேற வந்துருச்சா, நிறைய ஆதிமார்கள் இப்ப அங்க போய் அந்த வேலை வேற எல்லாம் ரெக்கார்ட் பண்றது. கொரட்டைய வேணா பாருங்க, இந்த கொரட்டையில தூங்க முடியுமா? ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டி, இந்த கொரட்டையில தூங்க முடியுமா சொல்லுங்க. அன்புக்குரியவர்களை கொஞ்சம் மாறிக்கொள்ள வேண்டும். நாம் என்ன இங்கு வசிப்பதற்காக செல்கிறோம்? 40 நாட்கள் அடுத்தவர்களுக்கு தோதுவாக நாம் நடக்க வேண்டும். 2வது குணம் மன்னிக்கிற மனப்பான்மை இங்கிருந்தே உருவாக வேண்டும். டென்ஷன் ஆகக்கூடாது. இங்கிருந்தே மன்னிக்கிற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டுதான் நாம் புறப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த பூமி அது. எல்லோரையும் மன்னித்தார்கள். லேசா வண்டியில வந்து அப்படியே நம்ம காலில் இடிச்சிருமா, உயிர் போற வழி வலிக்கும். அங்க உட்கார்ந்து நம்ம ஆதிகளை நானே பார்த்திருக்கேன்.
6ஆம் கலிமாவில இருந்து 8ஆம் கலிமா வரைக்கும் ஓதுற ஆளுகள் எல்லாம் உண்டு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் துவா நிறுத்திட்டு ஆமீன் ஆமீன் போயிருவான். இவர் வாட்டுக்கு என்னென்னமோ பேசுவாரு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மன்னிக்கிற மனப்பான்மை. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், யாராவது கஷ்டம் கொடுத்து விட்டால் அந்த கஷ்டத்தை மன்னிக்கிற மனப்பான்மை வர வேண்டும். அது இங்கிருந்தே உருவாக்கணும். மூன்றாவதாக பொறுமை வேண்டும். ஏர்போர்ட்ல போய் போறதுல இருந்து ஆரம்பிக்கும் பொறுமை. சில நேரத்தில் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். அது அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு மாஷாஅல்லாஹ் பஸ்ல கிளம்பவே மாட்டான். 6 மணி நேரம் பஸ்ஸிலேயே உட்கார்கிற அவலங்கள் எல்லாம் வந்துவிடும். அது அவன் என்ற எண்ணம் இருக்கு. அந்த பஸ்ல 45 பேர் தான் இருப்பான். அதை 45 தடவை எண்ணுவான். நம்ம ஒரு தடவை என்றதே பிடிக்காது நம்மளுக்கு. 45 தடவை போய்கிட்டே இருக்கும்போது 15 பேர் எண்ணிடுவான். யாராவது ஒருத்தர் சும்மா இருக்காம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டா திருப்பி ஆரம்பிச்சிருவான். இப்படியே 45 முறை எண்ணுகிற பொழுது 6 மணி நேரம் இருக்கிற பொழுது வருகிற கோபம் இருக்கிறது. இந்த கோபத்தை இங்கிருந்தே கட்டுப்படுத்த வேண்டும். நமக்கு கோபத்துக்கு இனிமேல் ஆகாது. நம்ம என்ன செய்தாலும் இதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு இங்கேயே ஆதிகள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். 4ஆவதாக பரந்த மனம் வேண்டும். துஆக்களை கேட்கும் போது இங்கிருந்து என்ன கேட்கணும் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும். எல்லோரும் ஆதிகள் ஒரு டைரியை வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும், என்னென்ன கேட்கணும், நமக்கு மட்டுமல்ல நம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் என்னென்ன கேட்பது ஒரு திட்டத்தை போடுங்கள். திட்டம் போட்டு கேட்டாங்க. உமர் எல்லாம் திட்டம் போட்டு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ் தஆலா திட்டத்தோடு சென்றார்கள். இதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பரந்த மனதோடு சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்டவர். ஒரு சஹாபி ராமத்துல்லாஹ் வந்து கேட்டான். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கிராமவாசி, யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, முஹம்மதை பாதுகாப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக, முஹம்மதை மன்னிப்பாயாக. இதுல வேற யாரையும் சேர்த்துறாரு. என்ன 2 பேருக்கு தான் வேற யாரும் உள்ள கூட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாங்க. என்ன சுயநலம், இந்த இடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான், என்ன இப்படி கேட்கிறீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். அதனால பரந்த மனம் வேண்டும். 5ஆவதாக துன்யாவுடைய ஆசையை கொஞ்சம் விட்டுவிட வேண்டும். அங்க கிடைக்கிற எல்லா ஐட்டம் சைனா ஐட்டம் தான். இப்பயே உறுதியா சொல்லிடுறோம். இங்க வந்தா 3 நாள் கூட தாங்காது. 3 நாள் கூட தாங்காத சைனா ஐட்டம் வரிசையாக பிளாட்பாரத்தில் போடப்பட்டிருக்கும். நம்ம ஆண்களை விட பெண்கள் தயவு செஞ்சு கொடையை வச்சு மறைச்சு கூட்டே போங்க. கரையை காட்டாம ஒரு ஆள் கொடை வச்சே கூட்டு போவானா எப்ப பார்த்தாலும். என்னையா மழை காலத்துல கூட்டு போனா, வெயில் காலத்துல கூட்டு போனா, நல்ல குழுகுழுன்னு காத்தடிக்குது, கொடையை வச்சே கூட்டு போறீங்க, என்ன காரணம்? அவர் சொன்னாரா, என் பரிசு கொஞ்சம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கு, பரிசு கோமா ஸ்டேஜ்ல இருக்கு, அவன் எதை பார்த்தாலும் வேணுங்கிறா, என்ன செய்வது? இந்த பெண்கள் புர்காக்களை வாங்குவது, அங்க நகைகளை எடுப்பது, மதீனாவிலே நகை எடுத்தால் பரக்கத் என்று சொல்வது, எல்லா இடத்துலயும் நகை எடுத்தா அரக்கத்து தான், பரக்கத்தெல்லாம் இல்ல, அங்கே எடுத்தா பரக்கத்து, இங்கே எடுத்தா பரக்கத்து. அன்புக்குரியவர்களே, இப்படியே சொல்லுகிறேன், உலகத்தை தேடுகிறேன், உலகத்தின் ஆரோக்கியத்தை தேடுகிறேன், அவலச்சூழல் அங்கிருக்கும், அல்லாஹ்வும் ஃப்ரீயாக கிடைப்பான், அல்லாஹ்வும் ஃப்ரீயாக கிடைப்பான், சைனாவும் ஃப்ரீயாக கிடைக்கும். அது என்னன்னா, வலது பக்கம் ஃபுல்லா உலகம், எனது பக்கம் அல்ல. எதை எடுக்கிறார் என்று அல்லாஹ் பார்க்கிறார், எதை எடுக்கிறார் என்று அல்லாஹ் பார்க்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, இங்கிருந்தே ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டும். ஜம்சம கொண்டு வருவேன், பேரிச்சம்பழத்தை கொண்டு வருவேன், வேறு எதுவும் வராது. இந்த உலகம் வேண்டாம், நம்ம போனது இபாதத்துக்காக என்ற ஒரு உறுதியான முடிவு வந்து விட வேண்டும். எங்கிருந்தே 6வது விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை வந்து விட வேண்டும். அங்க போய் விருந்து வைக்கிறதற்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வும் ரசூலும் மிக பிரியமாக நினைப்பது அங்கு போய் விருந்தோங்கள். ஒரு 10 பேருக்கு இங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்கு யோசிப்பாரு, ஆனா அங்கு சென்று விருந்து கொடுத்தால். ஆனா நிலைமை என்னன்னா, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வச்சு 5 லட்சம் ரூபாய்க்கு விருந்து போடுவார். அங்க போய் 5 திரகத்தை கூட எடுக்க மாட்டார். உள்ளே அமுத்தி 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 5 திரகத்திற்கு கூட ஒரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டான். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் மாற்றுங்கள். இங்கு நீங்கள் 5 லட்சத்துக்கு விருந்து கொடுத்தால் நன்மை உண்டு, விருந்துக்கு 5 லட்சத்தின் நன்மைதான் உண்டு. ஆனால் அங்கு சென்று இதே 5 லட்சத்திற்கு நீங்கள் விருந்து கொடுத்தால் நீங்கள் அதை 1 லட்சத்தோடு கூட்டிக் கொள்ளுங்கள். 1 ரூபாய்க்கு 1 லட்சம் நன்மை உண்டு, 5 லட்சத்திற்கு 5 லட்சம் பெருக்கள் எனக்கு கொடுக்குங்க. அன்புக்குரியவர்களை அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம். அதனால் அங்கு சென்று விருந்தோம்பல் இருக்க வேண்டும், அங்கு சென்று மற்றவர்களினுடைய நிலையை கவனிக்க வேண்டும். அங்க போனா தான் தெரியும். டிராவல்ஸ்ல ஒரு ஆப்பிள் ஒரு ஆட்டி எடுத்து வச்சிருப்பாரு. ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். இவர் 4 ஆப்பிள் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஆட்டி ஒரு ஆப்பிள் எடுத்து தின்றுவார். ஏதோ எவ்வளவு பசியில வருவாரோ, நல்ல தவாப்பு உம்ராவெல்லாம் செஞ்சுட்டு வருவாரு. பசி ஆப்பிளை தின்ற உடனே அதுக்கப்புறம் அவர் உள்ள நுழையும் போது இவர் சைக்கிளையா பேசுவார். ஊர்ல தான் திருடத்துகளை பார்த்தேன், பகல்லையே கொள்ளையடிக்கிற திருடன் இங்கேயும் இருக்கிறான். அங்கிருக்கிறவர்களை இது தேவையா? விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரு பொருள் நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல 4 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம 4 பொருளை வாங்க பழக வேண்டும்.
அங்கு செல்கிற பொழுது நாலு நமக்கு மட்டுமல்ல நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய ரூமில் இருக்கிற எல்லோரும் சகோதரர்கள் அவர்களுக்காக வாங்கி செல்வோம் என்ற உணர்வை எங்கிருந்தே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உருவாக்கிவிட்டுத்தான் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். உடனே புறப்படுவதற்கு முன்னால் உள்ள ஒழுக்கங்கள் இது. இதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய அமல்கள். முதலிலே ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால் யாராம கட்டி யாராமுக்கு முன்னால் குளித்து விட்டு அல்லது ஒளி செய்து விட்டு நலாபத்து தான் சர்ச்சு. யாராமுக்கு நலாபத்து குளிச்சே ஆகணுங்கிறதல்ல. அவர் குடுகுடு காய்ச்சல் இருப்பாரு. இல்லைன்னா நீங்க குடிச்சுட்டாங்க யாராம் பட்டணும் சொல்லக்கூடாது. ஒளி செஞ்சா போதும். மாதவிடாய் பெண்கள் இருக்கலாம். அவர்கள் யாராம் கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. அவருடைய யாராமுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் குளித்து விடுவது நல்லது. குளிக்க முடியாத சூழ்நிலையை ஒளி செய்து விட்டு யாராமை கட்டிக்கொண்டு இந்த யாராம கட்டுறதுக்கு முன்னாடி யாராம கத்தர் போட்டுக்கலாம். யாராம கட்டுறதுக்கு முன்னாடி யாராமுக்கு நறுமணத்தை பூசலாம். தவறு கிடையாது. யாராம் கட்டுறதுக்கு பிறகு நியத்து செஞ்சதுக்கு பிறகு பூசப்பட குளித்து விட்டு நறுமணம் உள்ள யாராமை கட்டிக்கொண்டு 2 ரக்காத் சுன்னத்து தொழ வேண்டும். யாராமினுடைய நியத்திலே மட்டும்தான் தொழ வேண்டும். யாராமினுடைய நியத்திலே மட்டும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்ததிலிருந்தே கல்வி ஆரம்பமாகிவிடும். யாராம நியத் பண்ணிட்டாவே கல்வி ஆரம்பமாகிவிடும். இந்த ஹஜ் 3 வகையான ஹஜ் இருக்கிறது. தமத்து இருக்கிறது, கிரான் இருக்கிறது, இஃப்ராத் இருக்கிறது. நமக்கு இஃப்ராத் கடமை இல்ல. மக்காவாசிகளுக்கு தான் இஃப்ராத். நேரடியாக ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. நாம் செய்கிற ஹஜ் எல்லாம் ஒன்று தமத்து. பெரும்பாலும் 195% தமத்து தான். தமத்து என்றால் யாராம் கட்டி உம்ராவை முடித்து ஹலாலாகி விடுவோம். உம்ராவை முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துருவோம். அப்ப ஹஜ்ஜினுடைய நாளிலே யாராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம். இதற்கு பேர் தமத்து. யான் என்றால் உம்ரா ஹஜ் 2ஐயும் சேர்த்து நியத்து செய்வோம். யாராம கலட்டவே முடியாது. உம்ராவை முடித்துவிட்டு அதே யாராமிலேயே இருந்து ஹஜ்ஜையும் முடித்தால் அதற்கு பேர் கிரான். நாம செய்ய போற ஹஜ் பெரும்பாலும் தமத்துவம். தமத்துவான ஹஜ். யாராம கட்டும் போது நியத்து செய்கிற பொழுது ரப்பல் ஆலமீன் யாராம் என்று சொன்னாலே அனைத்தையும் ஹராமாக்கி வைத்தல் என்று பொருள். அனைத்தையும் இதுவரை ஹலாலாக இருந்தது ஹராம். மனைவி ஹலாலாக இருந்தால் இனிமேல் ஹராம். யாராம் கட்டிதான் மனைவி பக்கத்தில் நெருங்க முடியாது. அதனால பக்கத்தில் நெருங்க முடியாது, பக்கத்தில் உட்கார்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இல்ல. மனைவியோடு ஒன்று சேரக்கூடாது. இதுவரை கைத்தாடி ஹராம். யாராம் கட்டிவிட்டால் ஹராம். நிறைவேற்றுவது ஹராம். ஹராம். முடிவெட்டுவது ஹராம் யாராமுக்கு முன்னால். இப்பொழுது ஹராம். நறுமணம் பூசிக்கொள்வது யாராமுக்கு முன்னால் ஹராம். யாராம் கட்டியதற்கு பிறகு ஹராம். பண்புக்குரியவர்களே, ஹலாலாக இருந்ததை ஹராமாக்குதல். அதனால் இதுக்கு பேர் யாராம். யாராம கட்டி தல்பியாவை சொல்லிக் கொண்டிருப்போம். உம்ராவினுடைய நியத்து சென்னையில சொல்ல மாட்டோம், கொச்சின்ல சொல்ல மாட்டோம். பிளைட் விமானத்திலே விமானம் சென்று கொண்டிருக்கும். இறங்குவதற்கு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி மீகாத் வரும். அதற்கு அறிவிப்பு செய்யப்படும். அப்பொழுது உம்ராவை நியத்து செய்வோம். எப்படி உம்ராவை நியத்து செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடுகிறேன். அதை எனக்கு லேசாக்கி தருவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக. கஷ்டங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் நாடாம ஹஜ்ஜும் உம்ராவும் லேசாகாது. அதனால் ரப்பே, நீயே அதை லேசாக்கி கொடு, நீயே அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று மீகாத் வருகிற பொழுதுதான் நாம் நியத்து செய்வோம். ஏன் அப்படி செய்யறோம்? வெறும் இஹ்ராமினுடைய நியத்து மட்டும் ஏன்? இப்பயே உம்ராவை நியத்து செஞ்சலாம்ல சென்னையிலேயே என்று ஒரு கேள்வி கேட்டால், யாராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டு சொத்திருக்கு. உடல்நிலை சரியில்லாம போச்சு, அல்லது ஏதாவது செல்ல முடியாத பிரச்சனை, பிளைட் விமான பிரச்சனை வந்தது. இப்படி வந்துருச்சுன்னா உம்ராவினுடைய நியத்து செஞ்சிருந்தா மனைவியோடு சேரவே முடியாது. அடுத்து உம்ரா செஞ்சு ஹஜ்ஜினுடைய காலத்துல போய் 1 வருஷ காலம் அடுத்த வருஷம் போய் ஹஜ் செய்யாம இவர் மனைவியோடு சேருவது ஹராம். எல்லாம் விபச்சாரமாகிவிடும். இதற்காகத்தான் வெறும் யாராமை நியத்து செய்வோம். விமானம் சென்று கொண்டிருக்கிற பொழுது மீகாத். மொத்த உலகத்துக்கு 5 மீகாத். 5 மீகாத். மனிதவாசிகளுக்கு துல் ஹுலைஃபா மீகாத், யமன் வாசிகளுக்கு ஜுஹ்ஃபா மீகாத், நமக்கு மீகாத் யலம்லம், கர்னி மனாசில் நஜித்வாசிகளுக்கு மீகாத், நாட்டை இராக் வாசிகளுக்கு மீகாத். உலகத்தில் இருக்கிற மொத்த மீகாத் 5. இப்ப நாம யலம்லம் வழியாகத்தான் செல்லுவோம். இப்ப மீகாத் வருகிற பொழுது நியத்தை செய்து கொள்வோம். உம்ராவினுடைய நியத்தை செய்வோம். செஞ்சு பாஸ்போர்ட் கிஸ்போர்ட் எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சு ஒரு 12 மணி நேரம் 20 மணி நேரம் கழிச்சு ரூமுக்கு போய், அதனால இங்க இருந்தே கஷ்டமெல்லாம் இருக்கும், அதை லேசுன்னு நினைச்சு போகணும். நம்ம போன உடனே வேகமா பாஸ்போர்ட்டை கொடுத்து எல்லாம் முடிச்சு நேரம் கொண்டு போய் ரூம்ல விட்டுருவாங்க நினைக்க வேண்டாம். ஆனா நல்லா அதை லேசாக்குவார். ரூமுக்கு போய் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யஹ்ராம் முடித்து குளிக்க கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. யஹ்ராமோடு குளித்து விட்டு இன்னொரு யஹ்ராமை கட்டிக்கொள்ளலாம்.
3 இஹ்ராம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்காக ஒரு புது இஹ்ராமை வைத்து விடுங்கள். பாக்கி 2 இஹ்ராமை மாற்றி மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்கள். போன உடனே நல்லா குளிச்சுட்டு அதே இஹ்ராம் போடு. நல்லா குளிக்கிறதுல நல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அதெல்லாம் கூடாது. அப்படி சோப்பு போட்டீங்கன்னா ஒரு ஆடு ரெடியா வச்சுக்க வேண்டியதான். நான் சோப்பு போட்டுதான் குளிப்பேன். தாராளமா குளிங்க. ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுங்க, தம்பு கொடுக்குறீங்க. அதனால சோப்பு போடுறது கூடாது. தேய்த்து குளிப்பது கூடாது. ரொம்ப தேய்ச்சி முடியெல்லாம் உதிர அளவுக்கு தேய்ச்சி குளிக்கிறது கூடாது. சிலர்களுக்கு முடிய புடுங்கிற பழக்கம் இருக்கும். அப்படி பேசிட்டு டக்குமா அது மாதிரி முடிய புடுங்குவான். புடுங்கிட்டா நேரா ஆட்டா இருக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப இருந்து கொஞ்சம் கைக்கு கட்டுப்பாடு தேவை. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நல்லா குளிச்சுட்டு புதிய இஹ்ராமை அணிந்து கொண்டு பழைய இஹ்ராமை விட்டுட்டு அணிஞ்சிட்டு நாம் செல்லுவோம் உயர்ந்த எண்ணத்தோடு. காபாவின் மீது, பைத்துல்லாவின் மீது உயர்ந்த எண்ணத்தோடு. இந்த பைத்துல் அமீன் வ வஜ்ஹக கரீம் வான்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அமீன் அந்த தல்பியா முழக்கத்தோடு நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் ஆலயத்தை பார்க்க செல்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெரும்பெரும் நாளாக்கள் எல்லா நபிமார்களும் பார்த்த இல்லத்தை பார்க்க செல்கிறோம். எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை கொடுத்த இல்லத்தை பார்க்க செல்கிறோம். பரக்கத்தை கொடுத்த இல்லத்தை பார்க்க செல்கிறோம். அல்லாஹ்வின் ஆலயத்தை பார்க்காமல் ரப்பல் ஆலமீன் இந்த தோத்தை கொடுத்து விடக்கூடாது. இந்த கண்களுக்கு பவர் அந்த அல்லாஹ்வின் இல்லத்தை பார்ப்பதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அந்த அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை பார்க்கிற பொழுது ஆலயத்தின் மீது கொண்ட மரியாதை அல்லாஹ்வையே காணப்போகிறோம் என்ற ஆவல் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அந்த காதல் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு பணிவோடு செல்ல வேண்டும். அங்கே 4 பேர் கூட பேசிட்டு போக கூடாது. பணிவோடு சென்று குனிந்து சென்று மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒட்டகத்தை ஓட்டிச் செல்வார்களாம். ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு மேலே இல்லாமல் தலைகுனிந்து செல்கிறார்கள். மக்கள் கேட்டார்கள், ஏன் ஒட்டகத்தை வர வேண்டியதானே, ஏன் கீழே இறங்கி போறீங்க? மாலிக் இப்னு தீனார் சொன்னார்களாம், ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற பொழுது தலைநிமிர்ந்து கொண்டா வருவான். ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற பொழுது எப்படி பணிந்து குனிந்து வருவானோ, நான் பாவம் செய்த அடிமை. எனக்கு ரப்பல் ஆலமீன் தன் ஆலயத்திற்கு வருகிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் ஓதிய வாக்கியம். அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. எத்தனையோ பேர்கள் போட்டார்கள், கிடைக்கவில்லை. எத்தனையோ பேர்கள் முயற்சி செய்தார்கள், கிடைக்கவில்லை. ரப்பல் ஆலமீனே, நீ என்னை ஏற்றிருக்கிறாய், என்னை அழைத்திருக்கிறாய் என்றால் நான் என்ன செய்தேன் தெரியவில்லை ரப்பே. ஏராளமான பாவத்தை செய்து கொண்டு உன்னிடத்திலே நான் எப்படி தலை நிமிர்ந்து வருவேன் ரப்பே என்று தலைகுனிந்து பணிந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். பாபு சலாம் வழியாக சென்றால் காபாவை முழுமையாக பார்க்கலாம் என்று ஹதீஸ்கள் வருகிறது. ஆனா இன்னைக்கு பாபு சலாம் வழியாக போக முடியாது. 23 நம்பர் கேட்ல மூடப்பட்டு இருக்கிறது. பாபு சலாம் வழியா செல்ல முடியாது. அதனால் எந்த பாபில் சொல்லுகிறோமோ அந்த பாபில் கீழே இறங்குற வரைக்கும் போய் மத்தாப்புல இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னால் தலையை தூக்கி முழுமையாக அந்த காபத்துல்லாவை பார்க்கிற பொழுது கண்ணீர் சிந்தி கண் சிமிட்டும் நேரத்தில் கேட்கிற வாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்படும். ரப்பல் ஆலமீன் இடத்திலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்களா, அல்லாஹ் இனிமேல் என் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் கேட்கிறேனோ அது முழுவதையும் நீ கபூல் செய்து கொள். அல்லாஹ் காபாவை பார்த்தவுடன் தல்பியா முடிஞ்சிடும். காபாவை பார்க்கிற வரைக்கும் தான் தல்பியா. காபாவை பார்த்தால் தல்பியா முடிந்துவிடும். அந்த காபாவை பார்க்கிற பொழுது கேட்கிறதுவா உடனே கபூல். அதை பார்த்தவுடன் அன்று பிறந்த பாலகனாக மாறிவிடுவான். எத்தனை வருஷம் அவன் செய்த தவறுகள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டுவிடும் காபாவை பார்த்தவுடன். என்றால் அந்த புனித ஆலயத்தை பார்க்கிற பொழுது கண்ணீர் சிந்தி அழ வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அந்த ஆலயத்தை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு துஆ தான் கேட்டாங்களா. அந்த ஆலயத்தை பார்த்த உடனே கேட்டாங்க, யா அல்லாஹ் என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறப்பே, எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ரப்பே. பெற்றோர்களை சொர்க்கவாசியாக்க முடியும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற முடியும். பலமுறை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ரப்பல் ஆலமீனே அதை பார்க்கிற பொழுது பல தடவை ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இப்னு மௌகிப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறப்ப சொன்னாங்களா, ரப்பே உன்னுடைய லிகாவை எனக்கு கொடுத்து விடு, ஜன்னத்தை எனக்கு கொடுத்து விடு. உறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்தையும் அல்லாஹ்வின் லிகாவையும் கொடுத்து விடுவான். அப்ப நாம கேட்கிற துஆ கவியான துஆவாக இருக்க வேண்டும். ஹராம்ல போய் முதல்ல காபத்துல்லாவை பார்ப்போம், துஆ செய்ய வேண்டும். அழுது துஆ செய்ய வேண்டும். அழுக சில பேருக்கு வராது, அழுவதை போன்று நடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழக்கூடியவர்களோடு சேர்த்து இவனை அழுதுதான் பார்க்கலாம், கண்ணில் தண்ணி வரல, அதனால மன்னித்து விடுகிறேன் என்றெல்லாம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து கொள்வான். அதற்கு பிறகு தவாஃப் ஆரம்பமாகும். 7 சுற்றுகள் காபத்துல்லாவிலே தவாஃப் ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பமாகும். ஹஜ்ருல் அஸ்வதிற்கு பக்கத்திலே போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிப்போம். இது தவாஃபே குதூம் என்று பெயர். 7 சுற்றுகளிலேயுமே வலது தோள் புஜம் தெரிகிற அளவிற்கு சுற்ற வேண்டும். நிறைய பேர் 3 சுற்று அளவுக்கு போட்டுக்கிறோம். ஆனால் ஃபிக்ஹ் கிதாபுகளில் வருகிறது 7 சுற்றுமே வலது தோள் புஜம் தெரிகிற அமைப்பிலே யாராம் துணியை போட்டுக் கொள்ள வேண்டும். யாராம முதல்ல கட்டி பழகிக்கங்க. அத்தியாவது நிறைய பேர் யாராமே கட்ட தெரியாது. யாராம கட்டேன்னு சொல்லிட்டு கோமணம் கட்ட மாதிரி கட்டிட்டு போங்க. அதனால யாராமை கட்டிக்கொள்ள வேண்டும். நல்ல முறையில வலது கை தெரிகிற மாதிரி யாராம போட்டுக்கணும். வலது தோள் புஜம் தெரிய வேண்டும். 7 சுற்றிலும் தவாஃபினுடைய முந்தைய 3 சுற்றை ரமல் செய்ய வேண்டும். தவாஃபி குதும்ல அப்படி குலுக்கி
பசிபட்டினியமாக நாயகத்தின் தோழர்கள் தவாப் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கிற பொழுது கூட அந்த கண்ணியத்தை காக்கும் முகமாக தோளை குலுக்கி ஓடினார்களாம். அவர்கள் பேசிக் கொண்டார்கள், சாப்பிடாட்டியும் கூட பாரு என்ன வலிமை. அவர் கண்ணியம் காக்கும் முகமாக 3 சுற்றுல ரமல் வேண்டும். இடம் கிடைக்கிற ரொம்ப கூட்டமா இருக்கு, கொஞ்சம் விட்டு லேசா குதிச்சு அதனால அடுத்த காலம் விரிச்சு இருக்கக்கூடாது. லேசா குதிச்சு நாம் தவாஃபை 7 சுற்றை முடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தவாஃப்ல ஓடக்கூடிய துவா நாம் என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறார். என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார். எங்க கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் என்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. 3 வயசு பிள்ளை. பாப்பாட்ட கேட்குது, பாப்பா சாக்லேட் கொடுவாப்பா. அவர் சொன்னார், அந்த பிள்ளைகளுக்கு 3 வயது சிறுமி இடத்துல சொல்கிறார், அல்லாட்ட கேளுமா அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்ல, சாக்லேட்டுக்கும் தவாப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, மத்தாப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? எங்கோ கடை இங்கு மத்தாப். அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியல. அல்லாஹ் சாக்லேட் கொடு என்று சொல்லிக்கொண்டே வருகிறது. 6 சுட்டு முடிகிறது. 7வது சுட்டின் துவக்கம் எங்கிருந்தோ ஒரு ஈரான்கார அம்மா வந்தார்கள். ஒரு பெரிய சாக்லேட் பாக்கெட்டை தூக்கி அந்த பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்து விட்டு செல்கிறார். எங்கிருந்து வந்தார் தெரியவில்லை. கேட்பதை கொடுப்பான், எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த முதல் தவாப்ல போகும்போது ரப்பல் ஆலமீன் ஹஜ்ருல் அஸ்வத் எனக்கு கொடுத்து விடு, என் நெஞ்சோடு நெஞ்சாக காபாவிலே ஒட்டுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்து விடு, ஹஜ்ருல் அஸ்வதை பலமுறை முத்தமிடுகிற வாய்ப்பை கொடுத்து விடு. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார். கேட்க வேண்டும். நிறைய பேர் அங்க போய்கிட்டு கூட ஹஜ்ருல் அஸ்வதை பார்க்காம வரக்கூடியவர்கள், முத்தமிடாமல் வரக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கணும். முதல் தவாஃபிலேயே ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹஜ்ருல் அஸ்வதை தொடுகிற ஹஜ்ருல் அஸ்வதினுடைய நசீபை கொடுத்து விடு. அதனால இஹ்ராம் கட்டி இருக்கும் போது ஹஜ்ருல் அஸ்வதை படக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய அக்கறை போட்டிருக்கோம், நம்ம தவ கொடுக்க வேண்டியதா போயிடும். ஹலால் ஆனதற்கு பிறகு சென்று மற்ற தவாஃபுகளிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை தொடலாம். 7 முறை தவாஃப் செய்ய வேண்டும், 7 சுற்றுக்கள். அடுத்து தவாஃப் முடிச்ச உடனே மக்காமே இப்ராஹிமில 2 ரக்காத் தொழ வேண்டும். இந்த தவாஃப் செஞ்சிட்டு இருக்கும்போது மஸ்அலா, தவாஃபினுடைய மஸ்அலா 3 சுத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒழு முறிஞ்சிருச்சு. தவாஃபை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து சுத்த வேண்டும். 4 சுத்துல முறிஞ்சிச்சு, 3 சுத்துக்கு மேல போயிட்டாரு. 4வது சுத்து 5வது சுத்துல ஒருவருக்கு ஒழு முறிந்து விடுகிறது என்றால் விட்ட சுற்றுக்களை மட்டும் சுற்றினால் போதும். தவாஃபினுடைய மஸ்அலா 3 சுத்துக்குள்ள ஒழு முறிஞ்சுன்னா ஆரம்பத்திலிருந்து சுத்த வேண்டும். 4க்கு மேல ஒழு முறிந்தால் விட்டதை சுட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த தவாஃபினுடைய மஸ்அலாவுல முக்கியமான மசாயில்களில் ஒன்று, அப்படியே 25 சுத்து 28 சுத்து 45 சுத்து இப்படியே மொத்தமா சுத்திட்டு அதுக்கப்புறம் போய் தொழுதுக்கலாமா? தவாஃப முடிச்ச உடனே மக்காமே இப்ராஹிம்ல போய் 2 ரக்காத் தொழ வேண்டும். மக்காமே இப்ராஹிமிலே தொழுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனுக்குடனே கபூல் செய்கிறான். ஒவ்வொரு 7 சுற்றுக்கு ஒருக்க மக்காமே இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழ வேண்டும். அசருக்கு பிறகு ஒருத்தர் தவாஃப் செய்றார். இப்ப மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது 14 சுற்று சுத்திட்டாரு. ஏன்னா அசருக்கு பின்னாடி சொல்றது மக்ரூஹ். அதனால மக்ரிப் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறார். 2 தவாஃப் செஞ்சாரு அல்லது 3 தவாஃப் செஞ்சாரு. மக்ரிபுக்கு பிறகு மொத்தமாக 2 ரக்காத்தாக தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகிற வரை மக்ரூஹ் தொழுவது. அதனால அதுக்குள்ள ஒரு 2 தவாஃப் முடிச்சாரு. 2க்கு சேர்த்து 4 ரக்காத் தொழலாம். 2 நேரத்துல தான் அனுமதி இருக்கிறது. மற்ற நேரத்துல எல்லாம் 7 சுற்று சுற்றி விட்டால் உடனே 2 ரக்காத் மக்காம் இப்ராஹிமிலே அல்லது காபாவினுடைய எந்த திசையில் வேண்டுமானாலும் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடித்துவிட்டு ஜம்சமை நல்ல வயிறு நிரம்ப வயிறு புடைக்க குடிக்க வேண்டும். ஜம்சமை நிறைய குடிக்க வேண்டும். குடித்துவிட்டு சஃபா மர்வாவிலே சை செய்ய வேண்டும். சஃபா மர்வா சஃபாவில் ஆரம்பித்து மர்வாவை முடிக்க வேண்டும். ஃபுல்லா ஒரு சுத்தல, இங்க இருந்து அங்க போனா 1, அங்க இருந்து இங்க வந்தா 2, இங்க இருந்து அங்க போனா 3, இப்படி சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே நம்முடைய சையை முடிக்க வேண்டும். அந்த சையில இடையில ஆண்களுக்கு மட்டும் மகிழையினுள் அகமரைன் என்று ஒரு பச்சை விளக்கு இருக்கும். அந்த இடத்துல மட்டும் குலுக்கி செல்ல வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி சிலர் ஓடுவாங்க, வேகமா ஓடுவான். அது கூடாது. குலுக்கி செல்ல வேண்டும். அது முடித்ததற்கு பிறகு சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடித்து விட்டால் அதற்கு பிறகு கொஞ்சம் முடியை வெட்டலாம். பெண்களாக இருந்தால் லேசா ஒரு சுண்டு வரல முடியை வெட்டிக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். மொட்டையடிப்பது சால சிறந்தது. இதை செய்துவிட்டால் உம்ரா முடிந்துவிடும். அதற்கு பிறகு ஹலாலான டிரெஸ்களை போட்டுக் கொள்ளலாம், ஹலாலுக்கு வந்து விடலாம். அப்ப உம்ராவினுடைய வேலை என்னன்னா, தவாஃப் 7 தடவை 7 சுத்து சுத்தணும், 2 ரக்காத் தொழ வேண்டும், ஜம்சமை குடிக்க வேண்டும், சஃபா மர்வாவிலே சை செய்ய வேண்டும், வந்தவுடன் முடியை வெட்டிக் கொள்ள வேண்டும், மொட்டையை அடித்துக் கொள்ள வேண்டும், எல்லாம் முடிந்துவிடும். இந்த சையில ஒளி இருக்க வேண்டும் என்பது சர்த்தல்ல. ஒளி இருந்தால் நல்லது, இல்லை என்று சொன்னாலும் சை கூடிவிடும்.
இதற்கு பிறகு நாம் ஹலாலாகி விடுவோம். நார்மல் ட்ரெஸ்க்கு வந்ததுனால அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜ பார்த்துக்கலாம். இடையில 15 நாள் இருக்கும். நிறைய தவாஃபுகளை செய்ய வேண்டும், நிறைய உம்ராக்களை செய்ய வேண்டும். இந்த இடத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் நாம் அறிய வேண்டும். உம்ரா முடிஞ்சிச்சு, ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மாண்புகள் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், காபத்துல்லாஹ்வுல ஒவ்வொரு நாளைக்கும் 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகிறது. ஒரு நாளைக்கு தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத், தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத், அதை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹ்மத். மீதி இருக்கிற ஒரு ரஹ்மத்து தான் உலகம் முழுக்க பிரித்துக் கொடுக்கப்படுகிறது. அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் வருகிறது, இமாமுக்கு வருகிறது, பிறகு தொழிலாளிகளுக்கு செல்கிறது. தொழிலாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செல்கிறது. இந்த ரஹ்மத்து செல்வதால் தான் உலகம் சுபிச்சமாக இருக்கிறது. ரஹ்மத் இல்லை என்றால் உலகத்திற்கு சுபிச்சமில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு ரஹ்மத்து உலகத்தையே சுபிச்சமாக்குகிறது என்றால் 119 ரஹ்மத்தை நாம் பெறப்போகிறோம். அந்த 40 நாள்ல இவ்வளவு ரஹ்மத்தை பெற்றுவிட்டால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால நம்மளாலுமே 120 ரஹ்மத்தையும் மொத்தமா எனக்கு கொடுத்து ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும். இதை போன்று அது பரக்கத்தான இடம். பரக்கத்தின ஒன்று ஒன்றாகவே இருக்கும். ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும். அதான் பரக்கத். இங்க ரூபாய் 4 ரக்காத் தொழுத 4 ரக்காத் தான். ஆனால் அங்கு தொழுத 4 லட்சம் தொழுத நன்மை. இங்கு 1 ரூபாய் செலவழித்தால் 1க்கு 10, அங்கு 1 செலவழித்தால் 1க்கு லட்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 விஷயங்களை பரக்கத் என்று குர்ஆனில் சொல்கிறார். ஒன்று குர்ஆன், அது திக்ருல் முபாரக். ஒரே ஒரு குர்ஆன் எத்தனை லைப்ரரிகளை உருவாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் எழுதிக்கிட்டே இருக்கிற குர்ஆனுடைய கருத்துக்கள் முடியுமா? முடித்து விட்டா ஒன்று ஒன்றாகவே இருக்கிறது, பல உருவாக்கங்களை ஏற்படுகிறது. அதனால் குர்ஆன் பரக்கத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை பரக்கத் என்று சொல்கிறார். அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா. என்ன ஒரு மழை தான் பெய்யுது, ஆனால் பல பழங்களை உருவாக்குகிறது. அதே மழையத்தான் மாமரம் இழுத்து மாம்பழத்தை கொடுக்குது, தென்னை மரம் இழுத்து தேங்காயை கொடுக்கிறது, மாமரம் இழுத்து பரங்காயை கொடுக்கிறது, மிளகாய் இழுத்து உரப்பை கொடுக்கிறது, இஞ்சி இழுத்து அனைத்தையும் கொடுக்கிறது இல்லையா? தண்ணீர் ஒன்றுதான், ஆனால் அதிலிருந்து ஏற்படுகிற உருவாக்கம் பலது. ஒன்று ஒன்றாகவே இருந்து ஒரு லட்சத்தின் வேலையை அது செய்கிறது. அதனால பரக்கத். இதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் என்று சொல்கிறான். லைலத்துல் கத்ரினுடைய இரவை பற்றி சொல்கிற பொழுது பரக்கத் என்கிறான். மற்ற இரவு போல அதுவும் ஒரு இரவு தான், ஆனால் அது 83 ஆண்டுகளை விட சிறந்த இரவு. 1000 ஆண்டுகள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே. லைலத்தின் முபாரக்கா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜைத்தூன் மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்லுவான், ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் முபாரக்கா, ஜைத்தூன் மரம் பரக்கத் என்கிறார். 70 நபிமார்கள் வாசிய காரணத்தினால் எந்த நோய்க்கு சாப்பிட்டாலும் அதை குணப்படுத்துகிற ஆற்றல் ஜைத்தூனுக்கு உண்டு என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ் இன்ன அவ்வள பைத்தின் உலி அலின்னாசி லல்லதி பிபக்கத் முபாரக்கா, மக்கா பரக்கத் என்று அல்லாஹ் பேசுவார். மக்கா பரக்கத் காரணம் அங்கு ஒன்று சொன்னால் 1 லட்சத்தின் நன்மை. அதனால அருமைக்குரிய ஹாஜிமார்களே, ஒரு தொழுகை கூட அங்க மிஸ் ஆகக்கூடாது. நிறைய ஹாஜிகள் ரூமிலேயே தொழுகிற அவலங்கள் உண்டு. நான் இங்கிருந்தே முடிவு செஞ்சிடணும், நம்ம என்ன நோயா இருந்தாலும் என்ன கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பாக காபாவிலே சென்றுதான் தொழ வேண்டும். நம்ம இருக்கிற நாள் கொஞ்ச நாள், அதிலே காபாவை போய் நாம் பார்க்க வேண்டாமா, தொழ வேண்டாமா? அதனால நம்ம தொழுது முழுக்க காபாவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுல இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஹஜ்ருல் அஸ்வத், அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். எல்லா பாவங்களையும் இருக்கிற மேக்னெட்டிக் காந்தக்கள் பக்கத்துல போக முடியாது. கையை தூக்கிட்டா வாத்தியார்ட்ட சொல்றமா இல்லையா? வாத்தியார்ட்ட ஸ்கூலுக்கு போன உடனே உள்ளே நையா அப்படி கையை உயர்த்துவான், உள்ளே நையா இவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். இதை போல ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்திலே செல்கிற பொழுது உள்ளே நையா இது சாட்சி சொல்லும். நம்ம கையை உயர்த்துறதுதான் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை பற்றி சொல்லுகிற பொழுது யமீனுல்லாஹி அலல் அர்த், பூமியிலே அல்லாஹ்வின் வலக்கரம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய கரத்திலே யாராவது முசாஃபஹா செய்ய நாடுகிறீர்களா, ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் கரத்தை தொட்ட நன்மை கிடைத்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலஹு லிசானன் வ ஷஃபத்தைன், அதற்கு அல்லாஹ் ஒரு நாவை கொடுப்பான், 2 உதட்டை கொடுப்பான். நாளை மறுமையிலே இவர் என்னை பார்க்க வந்தார், இவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று சாட்சி சொல்லுகிறேன் கல். அந்த கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த கல்லை தொட்டுவிட்டால், அந்த கல்லை முத்தமிட்டு விட்டால் அது சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீ என்ன ஒரு சாதாரண கல்லு, நீ என்ன ஒரு சாதாரண கல்லு, நீ எந்த பயனும் கொடுக்க முடியாது, எந்த இடையூறும் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற பொழுது பின்னாலும் அலி ரலியல்லாஹு தஆலா தோளை தட்டுகிறார்கள். என்ன சொன்ன, இது சாதாரண கல்லா? இல்லை இல்லை, அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பதாக நான் தானே உன்னுடைய இரட்சகன் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது எல்லோரும் ஆமாம் என்று பதில் சொல்லும். அலஸ்து ரப்பிக்கும்,
எல்லாரும் ஆமா நீதான் ரட்சகன், அதை பதிவு செய்து இந்த கல்லுக்குள் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாளை மறுமையில ஆமான்னு சொல்லிட்டு மாறு செய்தி என்று சாட்சி சொல்லுகிற கல் இந்த கல், இது சாதாரண கல் அல்ல என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது லவுலா அலியுல்ல அல்லக உமர், அலி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்களே. அற்புத கல். இந்த கல்லின் ஆற்றல் என்ன தெரியுமா? இந்த கல்லை திருடினால் திருடியவனை கொண்டு வந்து வைத்துவிடும். ஏறத்தாழ 33 முறை இந்த கல் திருடப்பட்டிருக்கிறது. எவன் திருடிட்டு போனானோ அவனே கொண்டு வந்து மரியாதையா வச்சுட்டு போயிருவான். அந்த ஆற்றல் இருக்குண்டே. நெருப்பிலே இந்த கல்லை போட்டால் எவ்வளவு நெருப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கும் இந்த கல். நெருப்பில் போட்டால் குளிர்ச்சியை கொடுக்கும். நீரிலே போட்டால் உள்ளே போகாத மிதக்கும் ஆற்றல் கொண்ட கல் அஜுருள்ள சுவதுக்கள் என்று சொன்னார். உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த நாளிலிருந்து ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து வைத்திருக்கிற இந்த அஜுருள்ள சுவதை தொட வேண்டும், முத்தமிட வேண்டும், நம் பாவங்கள் எல்லாம் கழிய வேண்டும் என்று நியத்து செய்ய வேண்டும். அஜுருள்ள சுவதம் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே முல்தஸிம் இருக்கிறது. பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னார். அந்த பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னார். உடனே முல்தஸிமிலே நெஞ்சை வைத்து கேட்பார்கள். பெருமானார் கேட்டாங்களா, அல்லாஹ் இஸ்லாத்திற்கு உமரை கொடு அல்லது அபூஜஹலை கொடு, உமரை கொடு அல்லது அபூஜஹலை கொடு. அன்றைக்கே உமர் இஸ்லாமாகிறார். பெருமானார் கேட்ட அன்றைக்கே உமர் இஸ்லாமாகிறார். பெருமானார் சொல்வார்களாம், அல்லதுங்கிற வார்த்தையை மட்டும் போடாம உமரை கொடு அபூஜஹலையும் கொடு என்றார். என்று ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பான். நான் அல்லது போட்டதால் நல்லது போனது, அல்லது போட்டதால் நல்லது போனது சொன்னார்களே. அங்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது. ரப்பல் ஆலமீனே என்னுடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை கொடு, ரப்பல் ஆலமீனே என் குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடு, என் சமூகத்திற்கு பாதுகாப்பை கொடு. கேட்பாராட்ட சமுதாயமாக இருக்கிறது. என் சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடு. முல்தஸிமிலே போய் நெஞ்சை ஒட்டி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ரப்பல் ஆலமீன் அத்தனையும் கொடுக்க காத்திருக்கிறார். அதற்கு பக்கத்திலேயே பாபுல் காபா, காபாவினுடைய வாயில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல கூட்டத்தில் காபாவை பற்றி எண்ணம் தரக்குறைவாக வந்துவிட்டால் அல்லாஹ் உடலிலே புழுக்களையும் பூச்சிகளையும் ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் இறப்பது புழுத்து இறப்பான் என்றார்கள். அதனால காபாவை பார்க்கிறவர்களெல்லாம் காபாவின் மீது கொண்ட கண்ணியம் அந்தஸ்து கூட வேண்டும். பக்கத்திலே மக்காமே இப்ராஹிம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டுகிற பொழுது உயர அந்த கல்லும் உயரும். இறங்க நினைக்க அந்த கல் இறங்கிவிடும். அதுவும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல். அந்த கல்லும் அங்கிருக்கிறது. உலகத்தில் சொர்க்கத்திலிருந்து உள்ள கல் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை, இங்குதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு போகும்போது ரப்பல் ஆலமீனே என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போன்று ஆக்கிவிடு என்று துஆ செய்ய வேண்டும். என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போன்று ஆக்கிவிடு. அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவர். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்பார். கனவுல தான் சொல்லுவான், உன் மகன் அது உடனே ரெடி. 90வது வயதிலே பெற்ற மகன், தவமிருந்து பெற்ற மகன், இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. போய் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அம்மா நான் அறுக்கிற மாதிரி கனவு ஒண்ணு, நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கு, அறுத்துருங்க. நம்ம வீட்டுல சொன்னா கேட்பாங்களா? கனவை நம்பி கத்தி எடுத்துட்டு வந்திருக்கியா புத்தி கட்ட மனுஷனே என்றெல்லாம் திட்டுவார்கள். ஆனால் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, அறுப்பதை கொண்டு கணவன் வாப்பா, என்னை பார்க்கிறவன் உங்களுக்கு இரக்கம் வந்து விடும் வாப்பா, அதனால் என் முகத்தில் துணியை போட்டுக் கொள்ளுங்கள் வாப்பா, இரக்கம் வராமல் துணியை போட்டு அறுத்து விடுங்கள் வாப்பா என்று பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு அதான் தேவை. கணவனுக்கு பெற்றோர், இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இதுதானே இன்றைக்கு நமக்கு தேவை. அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காமே இப்ராஹிமை போய் தொடுகிற பொழுது உம்மே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் கேட்பார்கள். என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போன்றாக்கி அதை பார்த்து இதைத்தான் கேட்டார்கள். நாமும் இதை கேட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை கிடைத்துவிடும். இன்னைக்கு திண்டுக்கல் ஒரு ஆஜியார் இருக்கிற 10 பிள்ளைங்க வருஷம் ஒருத்தர் அடிச்சு போவாங்க. இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான். நாங்க ஒவ்வொருத்தரும் மக்காமே இப்ராஹிமுக்கு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆகணும்னு நாங்க துஆ கேட்கிறோம். அல்லாஹ் எங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி வச்சிருக்கான், ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கான் என்று சொல்கிறார் என்றால் அன்புக்குரியவர்களே, அங்கே இஹ்லாஸோடு கேட்க வேண்டும். அடுத்த ஹதீம், இந்த ஓவல் வடிவத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் அடங்கி இருக்கிறார்கள். அந்த ஹதீமுக்குள்ளே தான் மீசாபுர் ரஹ்மா மழை வந்துச்சுன்னா தண்ணி ஒட்டக்கூடிய இடம் இருக்கிறது. அங்கு கேட்கிற துஆக்கள் கபூலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது காபத்துல்லாஹ்விலே தொழ ஆசையா ஹதீமுக்குள்ளே புரிந்து கொள்ளுங்கள், காபாவிலே பொழுது நன்மை கிடைத்துவிடும். என் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்றார்கள். அதனால ஹதீம்ல போய் தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். ஈஸியா தொழலாம், கொஞ்சம் ஒரு சின்ன கிரமம் தான், ஈஸியா தொழலாம். நல்லா உள்ள போய் நிம்மதியா தொழுது காபாவை பிடித்து அணுகிற வாய்ப்பு அங்கே உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹாஜிகள் அத்தனை பேர்களுக்கும் அந்த நசீபை கொடுக்க வேண்டும். இப்ப ஹதீமை முடிச்சுட்டு அப்படியே வந்தா ருக்னே யமானி. ருக்னே யமானி அதுல சொல்றதுக்கு நேர் பின்னாடி ருக்னே யமானி இருக்கிறது. இந்த ருக்னே யமானியையும் தொட்டுக் கொள்ளுங்கள், இதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ருக்னே யமானியிலே தான் 70 மலக்குகள் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் என்னென்ன கேட்கிறோமோ அது முழுவதற்கும் ஆமீன் சொல்லுவார்கள். அங்கிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் கேட்கிற துஆ தரமான துஆவாக இருக்க வேண்டும். அதனால கண்டதையும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னா ஜன்னத மஅல் அப்ரார். யா அஸீஸ் யா கஃபார், யா அஸீஸ் யா கஃபார், யா அஸீஸ் யா கஃபார். நாம் கேட்கிற உடனே 70 மலக்குகள் ஆமீன் சொல்றார்கள்.
ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அந்த ருக்குனே யமானியிலே ஓரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடம் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகி அதுக்கப்புறம் கூடுற இடம். அங்கே செல்லுகிற பொழுது தனியாக வந்து கணவன் மனைவியாக இருக்கிறீர்களா அல்லது சகோதரர்கள் சென்றிருக்கிறீர்களா, ஒரு 3-4 பேர் வந்து ருக்குனே யமானிக்கு நேரா நின்று ஒருவர் துஆ கேட்க வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். அடுத்து அவர் துஆ கேட்க வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். 100% ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம் அது. நம்முடைய துஆக்களுக்கு 70 மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அல்லாமா சுவை புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா சுவை சொன்னார், 4 பேர்கள் ஒன்றாக வந்ததை நான் பார்த்தேன். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், முஸ்அப் இப்னு ஸுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல்லாஹ் இப்னு உமர், 4 பேர் ஒன்றாக வந்ததை நான் பார்த்தேன். ஒருத்தர் துஆ செய்றார், மற்றவர் ஆமீன் சொன்னார். அது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் துஆ செஞ்சார், யா அல்லாஹ் மக்காவுக்கு கவர்னராக ஆக்காமல் என்னை மௌத்தாக்காதே என்று துஆ செய்தார். மற்றவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அல்லாமா ஜுஹரி சொன்னார்கள், அவர் மக்காவுக்கு கவர்னராக ஆனதற்கு பிறகுதான் மௌத்தானார். அதையும் கண்கூடாக பார்த்தேன். அடுத்து துஆ செய்கிறார் அவருடைய தம்பி முஸ்அப் இப்னு உமைர், அல்லாஹ் என்னை ஹிஜாஸ் அரபு மாகாணத்துக்கே கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே. இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கு ஈராக் என்று வந்திருக்கிறது, ஈராக்குக்கு என்னை கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே. சகீனா பின்த் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மனைவி, அங்கேங்க எடுத்துக்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹுவின் மனைவி சகீனாவை நான் மனமுடிக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்கிறார்கள், துஆ கேட்டதையும் நான் கேட்டேன், அவர்கள் ஆமீன் சொன்னதையும் நான் பார்த்தேன். இந்த ரெண்டுமே நடந்தது. ஈராக்குக்கு கவர்னராகவும் ஆனார், ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சகீனாவையும் மனமுடித்தார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை யாரும் நேர்கொண்டு பார்க்க கூடாது, என்னை பார்த்தால் மக்களுக்கு பயம் வர வேண்டும், இந்த நிலையை ஏற்படுத்தாமல் நீ மௌத்தாக்காதே. அதனால அப்துல் மலிக் இப்னு மர்வானை யாருமே நேரா பார்த்து பேச முடியாதாம், நேரா பார்த்து பேச முடியாது, எல்லோரும் தலைகுனிந்துதான் பேசுவார்கள். வரலாறு சொல்கிறது, ஜுஹரி சொல்கிறார்கள், இவர் கேட்டதையும் பார்த்தேன், நடந்ததையும் பார்த்தேன். கடைசி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே என்னை சொர்க்கவாசியாக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்றாங்க, 3 பேர்த்தையும் நேரடியா பார்த்தலாம் கேட்டது, ஆனால் சொர்க்கவாசியாக ஆக்காமல் மௌத்தாக்காதே என்று கேட்டாரே, எப்படி நடந்ததா இல்லையா என்று தெரியவில்லை என்ற கவலை இருந்தது. ஒரு நாள் கனவிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து என்னிடத்திலே சொன்னார்கள், 3 பேர் துஆவை கபூல் செஞ்ச அல்லாஹ் என்ன கஞ்சனா, ஜுஹரி என்ன கஞ்சனா, எனக்கும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்து என்னை சொர்க்கவாசியாக ஆக்கினார். அதனால ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அல்லது ஒரு குழுவாக செல்பவர்கள், நண்பர்களோடு செல்பவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒருவர் துஆ கேட்க வேண்டும், மற்றவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒருவர் துஆ கேட்க வேண்டும், மற்றவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ருக்னே யமானிக்கு நேரா உள்ள பகுதி. அதற்கு அடுத்து ஜம்சம், அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் அற்புதம். இந்த ஜம்சம் கிணறை பார்க்கிற தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழங்கினார். ஒரு சின்ன கிணறு, ஒரு உரை கிணறு, கீழே தரை தெரிகிறது, ஆனால் கடுமையான மோட்டரை வைத்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் தண்ணீர் ஏறுகிறது. அந்த தண்ணீர் அப்படியே தான் இருக்கிறது. நம்ம கிணறு அரைக்கிற அந்த மோட்டருக்கு மண்ணையும் சேர்த்து கொண்டு போயிடும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நடமாடும் அற்புதமாக அங்க 50 லட்சம் பேர் குடிக்கிறாங்களே, கொண்டு வருகிறார்களே. உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம், தெருக்கள் எல்லாம் அந்த நம்பம் செல்கிறதே. ஒரு சின்ன கிணற்றில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைவிட பெரிய அற்புதம் என்ன இருக்க முடியும்? உலகத்தில் இதைவிட பெரிய அற்புதம் என்ன இருக்கிறது? நம்சமை விட என்ன அற்புதம் இருக்கிறது? அந்த நம்சமை குடிக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபு, எதற்காக நம்சமை குடிக்கிறோமோ அத்தனையும் நடக்கும் என்றார்கள். ஹைமாயின் அலா வஜிஹில் மாஉ ஜம்சம், உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் எந்த தண்ணீர் என்று கேட்டால் பெருமானார் சொல்வார்கள், மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீரை விட சிறந்த தண்ணீர் எதுவுமே கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் ஜம்சமை அன்பளிப்பு கொடுத்து மறுத்துவிட்டால், அல்லாஹ் அவரை காஃபிராக மௌத்தாக்குவான் என்றார். எந்த அன்பளிப்புகள் வேண்டாலும் மறுக்கப்படலாம், ஜம்சம் மறுக்கப்படக்கூடாது. எவ்வளவு உயர்ந்த அன்பளிப்பு! ஒரு ஊசியை முழுங்கி விடுகிறார் உமர் ரலியல்லாஹு காலத்துல. அது எடுக்கிறது இன்னைக்கு மாதிரி ஆபரேஷன் இன்னைக்கு இல்ல. என்ன செய்வது? ஜம்சமை குடி சரியாகும் என்றார். நியத்து பண்ணி குடிச்சாரு, அந்த ஊசி வெளியே வந்தது. வரலாறு சொல்கிறார், ஊசி வெளியே வருகிறது. என்ன நியத்? முழங்கால் வழியா ஜம்சமை குடிச்சு முழங்கால்ல தடவுங்க, கண் வழியா கண்ணிலே தடவுங்கள், தலை வழியா தலையிலே தடவுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியத்தை கபூல் செய்கிறான். அடுத்து நிறைய பேர் பயன்படுத்தாத இடங்களில் ஒன்று சஃபா மர்வா. ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவூட்டுகிற இடம் இல்லையா? தொங்கோட்டம் ஓடுகிறார்கள், தண்ணீருக்காக நீரோட்டம் ஓடுகிறார்கள், தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். நாம சை செய்கிற போதெல்லாம் அவரத்தை கேட்க வேண்டும், ரப்பல் ஆலமீனே உனக்காக தொங்கோட்டம் ஓடுகிறேன், கால் வீங்க நடக்கிறேன் ரப்பே. ஹஜ்ரா நடந்தார்கள், நானும் நடக்கிறேன். ஹஜ்ராவின் நோக்கம் தண்ணீர், என் நோக்கம் ரப்பே என் வியாபாரம் நல்லா நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், புத்தகத்தை நான் வாங்கி கொடுத்தே. புத்தியை கொடுப்பவன் நீரப்பே, புத்தியை கொடுப்பவன் அறிவை கொடுப்பவன் நீரப்பே, நீ கொடுத்து விடப்பே. என் வியாபாரத்திற்கு பாதுகாப்பை கொடுத்து விடப்பே, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை. நாம் எதை நினைக்கிறோமோ அது முழுவதும் நடக்கும். அப்படியே சபாவுக்கு நேர் பின்னால் ஜபலே அபூ குபைஸ் இருக்கிறது. அந்த மலை யாருமே கண்டுக்கிறது இல்ல.
துவா கபூலாகிற இடத்துல அபூ குபைஸும் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அழைப்பு கொடுத்த மலை அந்த மலை தான். இன்னைக்கு அரசனுடைய மாளிகை இருக்கிறது. அதனால அந்த மலைக்கு பின்னாடி போய் நிற்க முடியும், அதை ஒட்டி நிற்க முடியும். மர்வா கேட்ல இருந்து வந்தோம்னு சொன்னா அந்த மலைக்கு பின்னாடி போயிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டுக்கு நேராக நின்று பார்த்தால் அந்த மலை தெரியும். அங்க கீழே நின்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்த மலை அந்த மலை தான். பெருமானார் எனக்கு அழைப்பு கொடுத்த மலை ஒரு ரிவாயத்தில் அந்த மலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மை எல்லாம் அழைத்த மலை ஜபல் அபூ குபைஸ். காபத்துல்லாஹ்வை கட்டி முடிச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நியத் பண்ணாங்களாம். பொதுவா நம்ம வீடு கட்டிட்டா ஒரு நியத் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், சொந்த பந்தத்துக்குலாம் ஒரு விருந்து போடணும்னு. அதனுடைய வழிமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுதான். காபாவை கட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹ் உலகத்தில் இருக்க ஒரே ஆலயம் உன் ஆலயம் இதுதானு கேட்டாங்க. ஆமா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் இந்த ஆலயத்திற்கு நான் கொண்டு வந்து விடுகிறேன். அப்படியானால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த ஆலயத்துக்கு வராங்களா இல்லையா, அதனால உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் சாப்பாடு கூட ஆசைப்படுறேன். வந்தவங்க, வராதவங்க, பிறந்தவங்க, பிறக்காதவங்க அத்தனை பேருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ரப்பே, நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுத்துடலாம், அதுக்கு மக்கவாதிகளுக்கு மட்டும் கொடுக்கலாம். உலகம் முழுக்க கொடுக்க முடியுமா? வராத பிறக்காதவர்களுக்கு, கியாமத் வரை வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் முடியும் என்று நிரூபித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது முடியாததை கேட்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய கற்பூரத்தை கொண்டு வந்து கையில கொடுக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில. அதுவரைக்கும் கடல் தண்ணி இனிப்பாகத்தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை தூவினார்கள், உப்பாக மாறுகிறது கடல் நீர். உப்பாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்து நுழைந்திருக்கிறது. நாம் சாப்பிடுகிற உப்பு போடாம யாராவது சாப்பிடுவோமா? உப்பு போடுறமே. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் கேட்டார்களே, எல்லோருக்கும் விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் கொடுத்தான். அந்த இப்ராஹிமின் விருந்துதான் உப்பு. முடியாததை அபூ குபைஸுக்கு பக்கத்திலே நின்று கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். முடியாததை கேட்டாலும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிற ஆட்கள் அந்த அபூ குபைஸ் மலைக்கு உண்டு அல்லாஹ் கொடுக்கிறார். அங்கிருந்து நிறைய ஹாஜிகள் துஆ செய்யறதே இல்ல. அதனால் செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபல் நூர் ஹிரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை கொடுத்த இடம் அந்த இடம். எல்லா மலைகளும் இறங்கலே லவ் அன்ஜல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷிஅம் முத்தஷத்திஅம் மின் கஸ்வத்தில். மலைகளை பயந்து நடுங்கியது. பெருமானாருக்கு குர்ஆனை பெற்று தந்த மலை அந்த மலை இன்றும் அதுக்கு பேர் ஜபல் நூர். அமாவாசை இரவிலேயும் அது பெருமானார் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ அந்த இடம் இன்றும் பிரகாசமாக இருக்கிறது. அமாவாசை இரவிலே ஒரு லைட் இல்லை, ஆனா பிரகாசம். அதனால ஏற சக்தி பெற்றவர்கள் அங்கு ஏறலாம். முடியவில்லையா, லட்சம் தேவையில்லை, கீழே இருந்து அந்த இடத்திலே கல்வியை கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே கொடுக்கிறார். அந்த இடத்திலே கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்று பகுமை கொடு, தஃஹீமை கொடு, கல்வியை கொடு என்று நினைவாற்றலை கொடு, ஞாபக சக்தியை கொடு, எனக்கு கொடு, என் பிள்ளைகளுக்கு கொடு, அல்லாஹ் கொடுக்கிறார். அடுத்த ஒரு மலை இருக்கிறது, ஜபல் சௌர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பொழுது ஒதுங்கிய மலை ஜபல் சௌர். அதுக்கு செல்ற வாய்ப்பு இருந்தால் செல்லலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருந்து அந்த சுற்றுலா சுட்டி காட்டுவார்கள், அங்கிருந்து நாம் துஆ செய்ய வேண்டும். பெருமானாரை பாதுகாத்த மலை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே அந்த மலைக்கு போவாங்களாம். எட்டுக்கால் பூச்சி எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், நீயும் நானும் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான். நாயகத்தை பாதுகாப்பதற்காக நீயும் உயிரை கொடுக்க தயாரானாய், நானும் உயிரை கொடுக்க தயாரானேன். எதிரிகள் வருகிற பொழுது நீ வலை பின்னினாய், நான் பெருமானாரை பாதுகாத்தேன். நாயகத்தை பாதுகாப்பதில் ரெண்டு பேரும் ஒன்றாகத்தான் நின்றோம். ஆனால் என்னை விட உனக்கு நாயகத்தின் மீது ஆசை அதிகம், என்னை விட உனக்கு நாயகத்தின் மீது ஆசை அதிகம். உன்னை கொண்டால்தான் என்னை கொள்ள முடியும், உன்னை கொண்டதற்கு பிறகுதான் என்னை கொள்ள முடியும். உன்னை நாயகத்திற்காக நீ உன்னை அர்ப்பணிக்க தயாரானாய். என்னை விட நாயகத்தின் மீது உனக்கு பாசம் அதிகம். அந்த இடத்துல யா அல்லாஹ், இந்த எட்டிக்கால் பூச்சிக்கு இருந்த பாசத்தையாவது நாயகத்தின் மீது எனக்கு போடுறப்பே, என் மார்க்கத்தை நீ பாதுகாத்துக் கொள்றப்பே. பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறப்பே அந்த நிலையை மாற்றிக்கொடு, அல்லாஹ் கொடுப்பார். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். ஒவ்வொரு நாளும் உம்ராக்களை அதிகமாக செய்கிறோம், தவாப்புகளை அதிகமாக செய்கிறோம். அதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய நாள் வரும். துல்ஹஜ்ஜிலே 7 அன்றைக்கு தூக்கி விடுவார்கள். 8 ஹஜ்ஜினுடைய நாளாம். அதனால ஹரமினுடைய எல்லையில எங்க வேண்டுமானாலும் ஹஜ்ஜுக்கான யாராமை கட்டிக்கொள்ள வேண்டும். குளித்து விட்டு அல்லது உழைச்சி விட்டு ஒரு புது யாராம் வச்சிருக்கமா இல்லையா, அது ஹஜ்ஜுக்கான யாராமாக கட்டிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய யாராம் கட்டிட்டா எல்லாம் யாராமாயிடும். யாராமை கட்டிக்கொண்டு 7வது இரவே கொண்டு போய் விட்டுவாங்க. பிறகு 8னுடைய சுபுகு, லுஹரு, அசரு, மகரிபு, இஷா 5 வக்து. பிறகு 8லே மினாவிலே நாம் தொழுகிறோம். மினாவிலே இந்த மினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொன்னார்கள் அல் மினா கல் ஹம்ல், மினா என்பதை தாயின் கர்ப்பத்தை போல என்றார்கள் பெருமானார். உதாரணம் தாயின் கர்ப்பத்தை போல. தாயினுடைய கர்ப்பம் 50 கிராமா இருக்கும்போது விருந்து கொடுக்குது,
1 கிலோ ஆகும் போது விருந்து கொடுக்கிறேன், 2 கிலோ 4 கிலோ ஆகும் போது விருந்து கொடுக்கிறேன். இதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் போது 18,000 பேர், 90,000 பேர், 1,00,000 பேர் விருந்து கொடுத்தது. இன்றைக்கு அதே மினாதான் அண்ணன் பெருமானார் அன்றைக்கு சென்ற மினாதான் இன்றைக்கு 50 லட்சம் பேர் நிற்கிறார்கள். அதே மினாவிலே அது விருந்து கொடுத்திருக்கிறது. உலகம் முழுக்க முஸ்லிமாக ஆகி 600 கோடி பேர்கள் அங்கு நின்றாலும் அந்த மினா விருந்து கொடுக்கும். ஆற்றில் உலகத்திலேயே ஸ்பிரிங் பூமி, விருந்து கொடுக்கிற பூமி உலகத்திலேயே மினா மட்டும் தான். அடுக்குமாடி கட்டிடங்கள் இல்லை, மக்கமாய் உயர உயர கட்டிடங்கள் இல்லை. ஆனாலும் இருக்கிற இடம் எப்படி விருந்து கொடுத்திருக்கிறது. அதனால அந்த மினாவிலே 5 வக்து தொழுகிறோமே, அங்க என்ன செய்யணும்? யாராம் கட்டத்துல இருந்து தர்பியா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கல்லெறிகிற வரைக்கும் தர்பியா சொல்லணும். மினாவிலே 5 காரியங்களை செய்ய வேண்டும். அதனால மிக முக்கியமான விஷயம் 5 காரியங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது ஓதிடணும். முதல் காரியம் மினாவில் சூரத்துல் ஃபாத்திஹா. குல் ஹுவல்லாஹ் சூரா குறைந்தது ஒரு 100 தடவையாவது ஓதிவிட வேண்டும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் குறைந்தது ஒரு 100 தடவை ஓத வேண்டும். 4வதாக ஸலாத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை குறைஞ்சது ஒரு 500 முறை ஓத வேண்டும். குறைஞ்சது ஒரு 500 முறை ஓத வேண்டும். 5வது மினாவில் தங்கி இருக்கிற எல்லா நாட்களிலும் ஸலாத்து தஸ்பீஹ் தொழ வேண்டும். ஸலாத்து தஸ்பீஹ் 3வது கலிமாவை ஓதி தொழ வேண்டும். இந்த 5 காரியங்களும் மினாவில் இருக்க வேண்டும். 100 முறை சூரத்துல் ஃபாத்திஹா அதிகமா ஓதலாம், குறைஞ்சது நான் சொல்றேன். 100 முறை குல் ஹுவல்லாஹ், 100 முறை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், 500 முறை ஸலவாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத்து தஸ்பீஹ். இதனுடைய சிறப்புகளை சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நம்ம மினாவுல என்ன செய்யறோம்னா அப்படியே டெண்டா போய் பேசிட்டு இருக்கிறோம். அதான் நடக்குது. மினாவுக்கு வந்தோடனே அடுத்த டென்ட்ல ஹஜ் கமிட்டில இருந்து வந்திருக்காங்க, அவங்கள போய் என் மாமாவை பாத்துட்டு வர்றேன், மச்சான பாத்துட்டு வர்றேன். சில பேர் சோத்த பாக்குறதுக்கே வருவாங்க. அப்படி போய் அந்த டிராவல்ஸ்ல என்ன போடுறாங்க, இந்த டிராவல்ஸ்ல மீன், மினாவுலயே அவன் மீன் போட்டான், நீங்க என்னையா போடுற? இங்க வந்து மினாவுலயே அவன் வச்சு கொடுக்குறான், அந்த கூட்டத்துல வடை கொடுக்குறான், வச்சு கொடுக்குறான், நீ வடிச்ச கஞ்சியை கொடுக்குறிய. நான் ஊருக்கு போய் நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சு உன்னை மாணவங்கப்படுத்துற. இது வேற இடம் மீனா? இதெல்லாம் நடக்கிறது அன்புக்குரியவர்களே, நடக்கிறது. அதனால மினாவில் இருக்கிற பொழுது நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள், மினாவிலே அழுதார்கள். அவர்கள் அழுததால் கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் அழுது மினாவிலே அழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். நபியே, நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள் போல் தெரிகிறது நாயகமே, எழுந்திருங்கள் என்கிறார். மொத்த பேசிய போல தெரியுது, செந்திரிய நாயகமே. பெருமானார் எழுதுகிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் நாயகமே? பெருமானார் கேட்கவில்லை, எனக்கும் என் குடும்பத்துக்கு நீ மன்னிப்பு குருன்னு கேட்கிற, முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சொர்க்கம் வேண்டும் என்று கேட்டார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும். சமூகத்தை இனத்தை சார்ந்த ஒருவர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுவான், 3 1 பகுதிக்கு சொர்க்கம் உண்டு நாயகமே. பெருமானார் மீண்டும் சஜிதாவில் விடுகிறார்கள். ஏன்னா அந்த இடத்தினுடைய கண்ணியம் பெருமானாருக்கு தெரியும். எதை கேட்டால் அல்லாஹ் இறங்கி வந்துருவான் என்பது பெருமானாருக்கு தெரியும். மீண்டும் அழுகிறார்கள். எவ்வளவு அழுகிறார்கள்? ஜிப்ராயில் வந்தார்கள், நாயகமே உங்க உயிர் போயிரும் போல தெரியுது நாயகமே, உயிர் போயிரும் போல தெரியுது நாயகமே, எழுந்திருக்கும் நாயகமே என்று எழுந்திருக்கு பிறகு நாயகமே அரவாசி பேர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவதாக சொல்லி அனுப்பினார் நாயகமே. பெருமானார் போதாது மீண்டும் விடுகிறார்கள், அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நாயகமே வேண்டாம், யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாரோ அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. பெருமாவை செஞ்சா நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான். எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு, காபிர்களை போல நிரந்தர அதாப் அவர்களுக்கு கிடையாது என்ற சுப செய்தியை பெருமானார் வாங்கி கொடுத்த இடம் மினா. அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற மினாவில நாம் எப்படி நடக்க வேண்டும்? தயிர் பாக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறான்னு அங்க போய் நின்று வாங்கிட்டு இருக்கோம், கொடை ஃப்ரீயா கொடுக்குறான்னு அங்க போய் நின்று வாங்கிட்டு இருக்கோம், செருப்பு வைக்கிறதுக்கு பைய கொடுப்பான், அந்த பையன் வாங்கிட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்கிற, அல்லாஹ்விடத்திலே மட்டும் கரம் வேண்டுகிற இடமாக இருக்க வேண்டும். கொண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தால் கூட வேண்டாம், நாம் கொடுக்கும் கையாக அங்கு மாற வேண்டும். வாங்கும் கையாக மினா அரபா முஸ்தலிஃபா எதிரையும் நம்முடைய கை வாங்கும் கையாக மாறக்கூடாது. இதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். 4 நாள் நான் பட்டியாக கிடந்தாலும் கிடப்பேன், 4 நாள் நான் பசியாக கிடந்தாலும் கிடப்பேன் என்ற அப்புல் ஆலமீன் கொடுக்காமல் நான் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன் என்ற மன உறுதி வேண்டும். நாம் 5 அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே சமுதாயத்திற்காக ஆள வேண்டும். இஷா முடிஞ்ச உடனே கூட்டு போயிருவாங்க அரபாவுக்கு. பிறை 9 இஷா முடிந்தவுடன் சுன்னத்தான முறை அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு பிறகு போறதுதான். ஆனாலும் அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அரபா மைதானத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹு அக்பர், கண்ணதும் ஜராதும் முன்தத்தில் பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளைப் போன்று எல்லோரும் துஆ கேட்கிற அந்த காட்சி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாத காட்சி. எல்லோரும் வெளியாக எங்கு பார்த்தாலும் ஒரே இடம். ரப்பல் ஆலமீன் உன் அழைத்த
நடத்தை வெளிப்படுத்த ஆண்டியாருக்கு வேறெல்லாம் யாருக்கும் இல்லை. எல்லோரும் உன்னுடைய அடிமைகள். அல்லாஹ் எவ்வளவு யூனிஃபார்ம் ஏற்படுத்தியிருக்கிறான். சமுதாயத்தில் இப்படித்தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லோரும் அடிமைகள், எல்லோரும் அடிமைகள். என் இடத்தில் வந்து கேட்பதை நீங்கள் கேளுங்கள். வழக்கில் அழைச்செல்லாம் சொல்லுவானா, என் அடிமை என்ன கதறுக்கிறாரா பத்தியா, கீழே உட்கார்ந்து கேட்கிறான், நின்று கேட்கிறான், மலை மேல ஏறிட்டு கேட்கிறான். என் அடியா இவ்வளவு கேட்கிற பொழுது நான் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறேன், நான் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் வெட்கப்படுகிற இடம் அரபா. அந்த இடத்துல அல்லாஹ் சாதி சொல்லுவார்கள், எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சாதி மட்டும் சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா, என்னங்க எல்லா இடத்திலும் அழுகிற சாதியை நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு முன்னாடி போய் இத்தனை லட்சம் பேர் நின்று குடுன்னு கேட்டா கோடீஸ்வரனுக்கு இறக்க வராதா? இத்தனை லட்சம் பேர் போய் கேட்டா உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரனே இறங்கி போயிடறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல இத்தனை பேர் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்காமலா விட்டு விடுவான். இந்த அடியார்களை பார்த்து ரப்பு சிரிக்கிறான், நானும் சிரிக்கிறேன் என்றார்கள். அல்லாமா சாஜி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் அங்கு சென்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, குல் ஹுவல்லாஹ் ஓதுங்க, ஸலவாத் ஓதுங்க, நாஹுல் ஓதுங்க, ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அங்குதான் இப்லீஸ் நமக்கு வேலையை காட்டுவான். 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா எப்படி தொழுகிறது? பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பம். ஜம்மா தொழுகிறதா, நீங்க எந்த இமாம் கூட போறீங்களோ அவர் என்ன சொல்றாரோ ஆமன்னா சல்லம்னா கேட்டோம்னா போனோம்னா இருக்கணும். அங்க போய் மசாலா குழப்பங்கள் என்ன, அவர் 4 ரக்காத் தொழுகிறார், நீங்க 2 ரக்காத் தொழுகிறீங்க, அதுல வேண்டாம். என்ன சொல்றாங்களோ அந்த பொறுப்பு அவரை சார்ந்தது, அவருக்கு அல்லாஹ்வையும் சார்ந்தது. அதனால அங்க குழப்பம் வேண்டாம். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அங்க ஜம்மா தொழுகிறதா இல்லையா? யாரு மஸ்ஜிதுல போய் மஸ்ஜிதை நமிராவுல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜம்மு கசர், அவங்களுக்கு மட்டும்தான் ஜம்மு, அவங்களுக்கு மட்டும்தான் கசரு. தனியா நாம தொழுகிறோமே, லுகர் நேரத்தில் லுகர், அசர் நேரத்தில் அசர், ரெண்டே ஒன்னா சேர்த்தா சொல்ல முடியாது நம்முடைய டென்ட்ல. ஆனா நிறைய இடத்துல டென்ட்ல ஒன்னா சேர்த்து வச்சிருந்தது, அசர் செஞ்சிருந்தது எல்லாம் நடக்கும். இப்பொழுதல்ல, நாயகத்தின் காலத்திலிருந்து, நாயக தோழர்களின் காலத்திலிருந்து அங்க ஒரு குழப்பம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 4 ரக்காத் தொழ வைத்தார்களா? மினாவிலே அரபாவில 4 ரக்காத் தொழ வைக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்து சொல்றாரு, உஸ்மான் ரலியல்லாஹு 4 ரக்காத் தொழ வைக்கிறார். வந்ததே கோபம் அபூதருக்கு. பெருமானாரே 2 தான் தொழுதுறாங்க, அவர் என்ன 4 தொழ வைக்கிறாரு? வெறும் கோபம். அடுத்த வருஷம் அபூதரே போறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு 4 தொழ வைக்கிறாங்க, இவரும் சேர்ந்து 4 தொழுதுட்டு வந்துடுறாரு. இப்ப வந்தவர் கேட்டாரா, எங்க அவ்வளவு ஆடுனீங்க? உஸ்மான் 4 தொழ வைக்கிறார், நாயகர் 2 தான், உஸ்மானுக்கு பின்னாடி நீங்களே 4 தொழுதுட்டீங்களே. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நான் 2 என்று அங்கு சொன்னால் 2 பிரிவாக சமுதாயம் பிரிந்துவிடும். அரபாவிலே என் சமுதாயத்தை பிரிக்க நான் விரும்பவில்லை என்றார்கள். அரபாவிலே என் சமுதாயத்தை பிரிக்க நான் விரும்பவில்லை, ஒரே மாதிரி இருக்கட்டும் என்றார்கள். அதனால அங்க போய் சண்டையெல்லாம் போட்டுக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கிற இடம், அந்த இடம் 9 ஜவாலில் இருந்து 12 மணியிலிருந்து சூரியன் மறைகிற வரை கேட்கிற துவாக்கள் அனைத்தும் கபூலாகும். ஒரு துவா கூட மிஸ் ஆகாது. அதனால அரபாவுக்குன்னு ஒரு தனி தைரியம் போட்டுங்க, அதை எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்னா புரட்டி தனியா போய் மலை மேல நின்று அல்லாஹ்விடத்துல ஒவ்வொன்றா கேட்க வேண்டும், நிதானமாக கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல பிடிவாதமாக கேட்க வேண்டும். நீ கொடுக்கவில்லை என்றால் உலகத்தில் எனக்கு கொடுப்பவன் யாரும் இல்லை. அப்படி மனைவிடத்தில் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் உண்டு. மக்களிடத்தில் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் உண்டு. அது எல்லாம் மனக்குறை முழுக்க நாம் யாரிடத்தில் கொட்ட முடியும்? அந்த ரப்பல் ஆலமீன் இடத்துல மனக்குறை முழுக்க கொட்டி அன்று பிறந்த பாலகனாக மாறுகிற அற்புதமான தலம் அந்த அரபா. அங்க வீண் பேச்சு வேண்டாம். அரசர் சாப்பாடு தர்றாரு, முஅல்லிம் சாப்பாடு தர்றாரு, அதெல்லாம் வேண்டாம். கூட்டிட்டு போற இடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்களா, அஜி கமிட்டியில போறீங்களா, கொஞ்சம் பிரெட் கிட்ட வாங்கி வச்சுட்டு போங்க, உங்கள் உணவாக இருக்கட்டும். அங்கு போய் அடுத்தவனிடத்தில் கை நீட்ட வேண்டிய அவசியம் நம் சமுதாயத்திற்கு வேண்டாம். அன்று மகரிபுக்கு பிறகு, மகரிபுக்கு முன்னாடி யாருமே நகர முடியாது, கவர்மெண்ட் கேட் போட்டுவான். ஜவாலுக்கு பிறகுதான், சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கப்படும். அதனால் அங்கேயே அரபாவிலேயே மகரிபை தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவுக்கு சென்றுதான் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜம்மாக தொழ வேண்டும். மகரிபையும் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பாங்கு 2 காமத்தை சொல்லி தொழ வேண்டும். முஸ்தலிஃபாவுல இரவு முழுக்க தங்கணும். அந்த சின்ன சின்ன கற்கள் இருக்கும், அது எங்க பார்த்தாலும் அந்த கல்லு கிடைக்கும். அதனால ஒரு 70 கல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 70 கல் தேவையில்லை, இருந்தாலும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்று இரவு முழுக்க அரபாவில விட்டு போன துவாக்களை எல்லாம், அரபாவில ஏற்காத துவாக்களை எல்லாம் அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் ஏற்கிறார். அல்லாஹ் அரபாவில எல்லா துவாவையும் ஏற்று விடுகிறார். பெற்றோர்களை நிந்தித்தவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அரபாவில பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால இங்கிருந்து பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் புறப்பட வேண்டும், அவர்களின் பொருத்தத்தை பெற்றுத்தான் புறப்பட வேண்டும். அந்த விட்டு போன துவாக்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் முஸ்தலிஃபா புரட்டப்பட்ட பூமி அல்ல, அங்கு நின்று தொழுக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் தன்னுடைய குறைகளை சொல்லி அழ வேண்டும். இரவு முழுக்க அங்கிருந்து அதற்கு பிறகு பிறை 10 காலையிலே சுபகை முடித்துவிட்டு சூரியன் உதயமாகிற வரை அங்கிருந்து துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலகாஞ்சிதம் அடைகிறான். அதற்கு பிறகு பிறை 10 அன்று பிறை 8 மினாவில் இருப்போம், பிறை 9 பகல் முழுக்க அரபாவில் இருப்போம், இரவு முழுக்க முஸ்தலிஃபாவில் இருப்போம். பிறை 10 அன்று காலையில டென்ட்டுக்கு போயிட வேண்டியது. கொஞ்சம் ஆசுவாசமாகிக் கொண்டு அதற்கு பிறகு கல்லெறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், ஒட்டை அடிக்க வேண்டும். 3 செயல்பாடுகள் அங்கு இருக்கிறது. கல்லெறிய வேண்டும்,
அதனால போய் கல் எரிஞ்சுட்டு நம்ம குர்பானிக்கு தான் இப்ப வந்து பேங்க்ல கட்டிடுவோம், அவன் கொடுத்துருவான். கல் எரிஞ்சிட்டாவே நம்ம மொட்டை அடிச்சிடலாம். பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான் 10 கல் எறிவோம். 7 கல்லு, சின்ன சின்ன கல்லு, செங்கக்கல்ல தூக்கிட்டு போக கூடாது. சைத்தான் அடிக்க போறோம்ட்டு செங்கக்கல்ல தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற மண்டையில போட்டு இதெல்லாம் கூடாது. அதனால இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கமான நகரத்தை ரொம்ப எளிமையாக ஆக்கி இருக்கிறார். ஏனாவ முதல்ல இருக்கிற கூட்டம் எல்லாம் இல்ல, அழகா பிரிச்சு விட்டுறாங்க. ஒவ்வொரு தெருவிலிருந்தும் போகக்கூடியவர்கள் அழகாக அடித்து விட்டு வந்து விடலாம். அற்புதமான காட்சி அந்த காட்சி. அதனால சைத்தானுக்கு, பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல்லை எரிந்து விட்டு திரும்பி விட வேண்டும். துவா செய்யக்கூடாது. அந்த இடத்துல 7 கல்லை எரிந்து விட்டு திரும்பி விட வேண்டும். அன்றைக்கே முடிந்தால் தவாபு ஜியாரா செய்து கொள்ளலாம். ஆனா ஒரு நிபந்தனை, தவாப் ஜியாரா செஞ்சுட்டு மபீத் மீனாவாக இருக்க வேண்டும். இரவு தங்குதல் மீனாவாக இருக்க வேண்டும். இரவு போய் காபத்துல்லாவுடைய ரூமுடைய படுத்துக்க கூடாது. 8 பிறை 9 பிறை 10 பிறை 11 பிறை 12 12 முடியல. இந்த 4 நாள் 8 9 10 11 இந்த 4 நாளும் தூக்கம் மீனாவாகத்தான் இருக்க வேண்டும். அதனால கடலை அடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு முடிஞ்சா தவாபு ஜியாரா. இந்த மொட்டை அடிச்சுட்டாவே நம்ம ஹலால் ஆயிடலாம். கடலை எரிஞ்சிட்டு குர்பானி முடிச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டாவே நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். பீவி கூட மட்டும் சேரக்கூடாது. தவாபு ஜியாரா முடித்தால் தான் சேர முடியும். அப்ப தவாபு ஜியாரா முடிஞ்சால் செய்ய வேண்டும், அல்லது அடுத்த நாள் செய்யலாம், அதற்கு அடுத்த நாள் செய்யலாம். பிறை 11 3 சைத்தான்களுக்கும் கல்லெறிய வேண்டும். சவாலுக்கு பிறகு சூரியன் அடிசாய்ந்ததற்கு பிறகு கல்லெறிய வேண்டும். ஒரு 3 மணி 4 மணி 5 மணிக்கு போனா ரொம்ப ராகத்தா இருக்கும். சின்ன சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், துவா செய்ய வேண்டும். அடுத்து நடு சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், துவா செய்ய வேண்டும். பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு உடனே புறப்பட்டு விட வேண்டும். அங்க துவா கிடையாது. இது 2வது ஆடவன். பிறை 12 அன்று இதே மாதிரி 3 சைத்தானுக்கு சூரியன் சவாலானதற்கு பிறகு அடிசாய்ந்ததற்கு பிறகு 3 சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டால் நம்முடைய ஹஜ் முடிந்துவிடும். சின்ன சைத்தானுக்கு கல்லெறிஞ்சு துவா, நடு சைத்தானுக்கு கல்லெறிஞ்சு துவா, பெரிய சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு துவா ஓதாமல் கிளம்பி விட வேண்டும். மகரிபுக்குள்ள கிளம்பிடணும். மகரிபுக்கு பிறகும் தங்குவதாக இருந்தால் அங்கு மினாவிலே மகரிபாயிடுச்சுனாவே மினாவில தங்கிட்டு அடுத்த நாள் 3 சைத்தானுக்கும் கல்லெறிந்து வர வேண்டும். மேக்ஸிமம் எல்லாம் 12 வந்துருவாங்க. வந்துவிட்டால் நம்முடைய ஹஜ்ஜி பரிபூர்ண ஹஜ்ஜாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போகக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி பரிபூர்ண ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. இதற்கு பிறகு நாம் ஹஜ்ஜை எல்லாம் முடித்துக் கொண்டு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கிற புனித பூமியாக இருக்கிற அந்த மதீனா நகரத்திற்கு நாம் செல்ல போகிறோம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிற பொழுது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? புத்தாடையில் இப்பொழுது இருந்து விலை உயர்ந்த புத்தாடை, உலகத்தின் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறோம். சாதாரண ஒரு கரெக்டா போய் பார்க்க போறதுக்கு நஞ்சாரையை போட்டுக் கொண்டு செல்வோமா? போறானே பெருமானாரை பார்க்க போகிறோமே, அந்த உணர்வில நல்ல அட்டர். அந்த ஓசி யாரும் கொடுப்பாங்கன்னு நினைச்சு இங்க வாங்கக்கூடாது, வாங்காம இருந்தக்கூடாது. அதனால நல்ல நறுமணத்தை நாம் வாங்கிக் கொண்டு நல்ல துணிகளை பெருமானாருக்காக தயார்படுத்திக் கொண்டு மதுரை நகரத்திற்கு செல்கிற பொழுது இப்ப இருந்தே செலவாத்தை ஓடிக்குங்க. சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பார்க்க செல்கிற பொழுது கிஃப்டை கொடுத்து பார்க்கிறோமே, பெருமானாரை பார்க்க செல்கிற பொழுது பெருமானாருக்கு சலாம் சொல்கிற பொழுது நாயகமே உங்களுக்கு இவ்வளவு செலவாத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே, பெருமானாரின் உள்ளம் சந்தோஷமடையும், நாயகத்தின் உள்ளம் சந்தோஷமடையும். மதீனாவிற்கு சென்று குளித்துவிட்டு அந்த மதீனா நகரம் இருக்கிறது, அதை பற்றி பெருமானார் சொல்கிற பொழுது தஜ்ஜால் நுழைய முடியாத பூமி இந்த மக்காவும் மதீனாவும், அங்கே தாவும் கால்ரா வராத பூமி மக்காவும் மதீனாவும். பெருமானார் பேசுகிறார்கள், மதீனாவாசிகளை யாராவது குறையாக நினைத்தால் அவன் உப்பு தண்ணீரிலே உருகுவதை போன்று உருகி போவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவாசியை எவனாவது பயமுறுத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனை நரகத்தில் வைத்து பயமுறுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவுக்கு கிடைத்திருக்கிற பரக்கத்தை போன்று 2 மடங்கு மதீனாவுக்கு கூடிய என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த புனித பூமி பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி. சஹாபாக்கள் வரலாறுகளை புரட்டுங்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அந்த பூமியில மலம் ஜலம் கழிக்கவே இல்லையாம். 11 நாள் தங்கினாங்க. பாத்ரூமுக்கு கூட போகல. பெருமானாரினுடைய பூமியிலே நான் பாத்ரூமுக்கு போவதா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் செருப்பு போட்டு அந்த பூமியிலே நடந்ததே கிடையாது. செருப்பு போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த பூமியிலே நான் செருப்பு போட்டு நடப்பதா? எங்க இருந்த பூமிக்கு, அந்த கண்ணிய பூமிக்கு நீங்க போனாவே தெரியும். அந்த பூமியினுடைய மரியாதை, அந்த பூமியினுடைய அமைதியை தெரியும். அங்கு சென்று நல்ல குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிட்டு பெருமானாரின் மீது கண்ணியம் எல்லாம் மனதிலே நிரப்பிக் கொண்டு, பெருமானார் இல்லை என்றால் நாம் இல்லை, பெருமானார் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை, பெருமானார் இல்லை என்று சொன்னால் சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, உலகம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை ஓதிக்கிட்டே வரும். பாபு சலாம் வழியாக இறை காதலர்கள் சங்கமிக்கிற இடம், ரசூலின் காதலர்கள் சங்கமிக்கிற இடம். அது 2-3 வருடத்திற்கு முன்னால் நான் கண்டிருக்கிறேன். சலாம் சொல்வதற்காக பாபு சலாம் வழியாக செல்கிற பொழுது ஒரு ஆப்கானி நடுவுல போன உடனே சத்தம் போட ஆரம்பிச்சார். ஆப்கானி சத்தம் போட ஆரம்பிச்சார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபுல்லாஹ் என்று தன்னுடைய ஆப்கான் பாஷையிலே நிறைய கவிதைகளை படிக்க ராணுவ வீரர்கள் எல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள். வேகமாக எல்லோரையும் இழுத்துக் கொண்டு சென்றார். பெருமானார் அடங்கி இருக்கிற இடத்திற்கு சென்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபியல்லாஹ் என்று சாய்ந்தார். உயிர் போனது, உயிர் போனது. அதிக ரசூல், ரசூலின் மீது காதல் கொண்டவர்கள் சங்கமிக்கிற இடம் அந்த இடம். இங்க கேட்கிறேன், அல்லாஹ் என்னை காதலர், ரசூலினுடைய காதலர்கள் வழிமார்களை காட்டிக் கொடு, எனக்கு வழிமார்களை காட்டிக் கொடு, அவர்களின் சுகபத்தை கொடு, அவர்களோடு முசாபா செய்கிற வாய்ப்பை கொடு. கொடுப்பார். அந்த பாபு சலாம் வழியாக அமைதியாக சென்று வலது பக்கம் பார்த்தா ரசூலுல்லாஹ்வினுடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த
பேரை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாஹா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா யாசீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முதஸ்ஸிர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபஷிர், எல்லாம் வரிசையா இருக்கும். தெரிந்தால் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ் சொல்லிக் கொண்டே செல்ல வேண்டும். கௌசுல் ஆலம் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் வலிமார்களின் தலைவர் 51வது வயதிலே ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானாரை சந்தித்தார்கள். நாயகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் அழுதார்களாம். நாயகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் அழுதார்களாம். யா ரசூலல்லாஹ், நான் மரத்தின் இலையை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே. மழையின் துளிகளை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே. மணலின் கடலின் மணலை விட அதிகமாக பாவம் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே. நீங்கள் மட்டும் ஷஃபாஅத் செய்யவில்லை என்றால், நீங்கள் மட்டும் எனக்கு பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே, நான் நஷ்டவாளியாகி விடுவேன் நாயகமே, எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே என்று கௌசுல் ஆலமே சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் இருந்து நபியே நாயகமே எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் நாயகமே. நாங்கள் 8 நாள் இங்கே தங்கப் போகிறோம் நாயகமே. அந்த 8 நாளில் ஒரு நாள் கனவிலே உங்களை காணுகிற பாக்கியத்தை கொடுங்கள் நாயகமே. அந்த 8 நாளில் ஒரு நாள் உங்களை கனவிலே கண்டு கட்டித் தழுவி ஆனந்தமடைய வேண்டும் நாயகமே என்று சலாம் சொன்னால், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 8 வயசுல சலாம் சொல்லி அனுப்புனாங்களாம். பெருமானாருக்கு நான் சலாம் சொல்லி அனுப்புகிறேன், ஆதிகள்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, சலாம் சொல்லி அனுப்புறாங்க. பதிலை நான் நாயகத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். அவங்க எல்லாம் போய் சலாம் சொன்னாங்க. அபூ ஹனீஃபா சலாம் சொல்லி விட்டாருன்னு பெருமானார் கனவிலே தோண்டி சொன்னார்களாம், அலைக்கும் சலாம் யா அபா ஹனீஃபா, அலைக்கும் சலாம். அந்த உள்ள தூய்மையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொன்னால் உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8 நாளில் ஒரு நாள் கனவிலே தோன்றி உமர் நபிகள் கோமான் நமக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த வாக்கியத்தையும் அல்லாஹ் செல்லுகிற ஆஜிகளுக்கு வழங்க வேண்டும். அங்க பக்கத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற இடம் 3 அறைகள் இருக்கும். நடு அறையில தான் நாயகம், அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறார்கள். முன்னால் ஒரு அறை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்காக காலியாக இருக்கிறது. அடுத்த அறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு, அதுவும் காலியாக இருக்கிறது. அதனால நடு அறையில தான் ரசூலுக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். பெருமானாரினுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற பூமி, அருகில் இருக்கிற இடம் ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்க பூஞ்சோலை. அங்கு போய் நின்று விட்டால் அனஸ் ரலியல்லாஹு சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்தவர்களுக்கு நரகம் இல்லை என்றார்கள். சொர்க்கத்துக்குள்ள போனவங்களுக்கு நரகம் இருக்கிறதா? அதனால அந்த ரவுலாவிலே நின்று விட்டால், பூமியிலிருந்து சொர்க்கத்திற்கு எடுக்கப்படுகிற பூமி எதுவென்றால் அந்த ரவுலா தான். அங்கே போய் நின்று விட்டால், தொழுது விட்டால், அங்கு விக்ரி செய்து விட்டால் அவருக்கு நரகமே கிடையாது என்றார்கள். அனசுன் கரமல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்றார். அங்கு போய் பர்த்தாவும் பெருமானார் சொல்லுகிறவரே மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். விக்ரி செய்ய முடியாது விக்ரி செஞ்சுக்கங்க, துஆ செய்ய முடியாது துஆ செஞ்சுக்கங்க, சொல்ல முடியாது தொழுதுக்கங்க. அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் சிறப்புக்குரிய தூண்கள். அங்க இருக்கிற தூணுக்கு மேல பச்சை கலர்ல ஒரு வடிவம் போட்டிருக்கும். அந்த தூண்லாம் சிறப்பான தூணு. அதுக்கு பக்கத்துல எல்லாம் 2 ரக்காயத்து நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பக்கத்திலேயே ஜன்னத்துல் பக்கீ இருக்கிறது. அங்கு ஜியாரத் செய்ய வேண்டும். 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அங்கு அடங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கு அடங்கி இருக்கிறார்கள். ரசூலுடைய பேரப்பிள்ளைகள் அங்கு அடங்கி இருக்கிறார்கள். அங்கே சென்று ஜியாரத் செய்ய வேண்டும். இதை போன்று உஹது மலை இருக்கிறது. அங்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்ட இடம். இன்னும் அந்த இடத்திலே கஸ்தூரி மரம் வருகிறது. இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் பக்கத்திலேயே இருக்கிறது. அந்த உஹது சுஹதாக்களை போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மஸ்ஜிதே குபா இருக்கிறது. அங்கு போய் 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த, வெறும் 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைத்துவிடும். மஸ்ஜிதுல் கிப்லத்தை 2 கிப்லா மாற்றப்பட்ட பள்ளி இருக்கிறது. அங்கு சென்று தொழுகை இருக்கிறோம். சதா மசாஜித் கந்தக்கு நடந்த இடம் இருக்கிறது. அங்கும் சென்று பார்வையிடுவோம். அத்தனை இடத்திலும் தொழுது மதீனாவினுடைய அருளை பெற்று யார் மதீனா நகரத்திலே, யார் மஸ்ஜிது நபவியிலே 40 வக்து தொடர்ந்து தொழுகிறார். 40 வக்து ஒரு நேரம் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆயிட்டே திருப்பி ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறோம். 40 வக்து தொடர்ந்து யார் தொழுகிறாரோ அவருக்கு 2 விடுதலை, பராஅத்து மினன் நார், பராஅத்து மினன் நிஃபாக். நரகத்திலிருந்து விடுதலை, நிஃபாக்கிலிருந்து விடுதலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பூமி அந்த பூமி. அதிலே தொழுது நரக விடுதலையை பெற்று பெருமானாரினுடைய அன்பையும் அருளையும் பெற்று நாயகம் திரும்ப வேண்டும். சாலிமன் கானிமா, சலாமத்தோடு கனிமத்தோடு நாயகம் திரும்ப வேண்டும். அன்று பிறந்த பாலகனாக மாற வேண்டும். இங்கு வந்ததற்கு பிறகு ஹாஜியாக வாழ வேண்டும். இங்கு வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து திருப்பி வட்டி வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஃபுல்லா சேவிங் செஞ்சிடக்கூடாது. அந்த ஹாஜியாக ஹஜ்ஜுக்கு செல்வது எளிது, ஹாஜியாக வாழ்வது கடினம். எனவே நாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்து ஹாஜியாக வாழ வேண்டும். அத்தகைய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதருக்கும் தந்தருவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ செல்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. யாரெல்லாம் ஹஜ் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பலமுறை மீண்டும் ஹஜ் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்துடுவானாக. அந்த புனித காபாவை ரப்பல் ஆலமீனே இந்த கண் காணாமல் மௌத்தாக்கி விடாதே ரப்பே. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த காபாவை பார்க்கிற நசீபை கொடுத்து விடவே. காசு பணம் பெரிய ரப்பே, நீ நினைத்தால் ஒன்று இல்லாதவர்களை கூட உன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் ரப்பே. நீ எங்களை மீது பிரியம் கொள்றப்பே, மீது பாசம் கொள்றப்பே, உன்னுடைய வீட்டுக்கு நீ அழைத்துக் கொள்றப்பே, உன் வீட்டுக்கு அழைக்காமல், உன்னை பார்க்காமல், உன் வீட்டுக்கு அழைக்காமல், உன் அறிவை பார்க்காமல், அவர்களுக்கு நேராக சலாம் சொல்லாமல் எங்களை நீ மூத்தாக்கி விடாதே ரப்பே. ரப்பல் ஆலமீன் எங்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வாயாக, மக்பூல் மக்பூலாக ஆக்கி தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.